லூக்கா 10வது அதிகாரத்தின் 1வது வசனம். அதிலே நாம் நினைப்பதற்கும் விட அதிகமான விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இதுதான் அந்த வசனம். இப்போ நீங்கள் யோசித்தால் இந்த வசனம் தான் அப்படியே அப்பட்டமாக விளங்குகிறதே. இதிலே என்னத்தை இவன் காண்பிக்க போகிறான் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு காண்பித்த, எனக்கு கற்றுக் கொடுத்த சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கும் எனது சபைக்கும் இந்த வசனம் எப்படி ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறதோ அதே போல உங்களுக்கும், உங்கள் சபைக்கும், உங்கள் ஊழியத்துக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இதுல கடைசியில இருந்து வருவோம். இந்த வசனத்திலே கடைசியில இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதனை பார்ப்போம். கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அனுப்பினார். சரியா? கடைசி என்ன? அனுப்பினார். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கிக்க வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரேக்க சொல்லை போடத்தான் செய்வேன். அனுப்புவதற்கு என்னத்துக்காக அனுப்பினார்? ஒரு கடமையோடு அனுப்புகிறார், அப்படித்தானே? ஒரு பொறுப்போடு அனுப்புகிறார், சும்மா விரட்டவில்லை. இப்போ என்னிடத்துல இப்பொழுது வர வேண்டாம், எனக்கு நேரம் இல்லை, போங்கள் போங்கள், அந்த அனுப்புதல் வேறு. ஞாபகம் இருக்கிறதா? 5000 ஆண்களுக்கும் அவர்களோடு வந்த மற்ற பெண்கள் பிள்ளைகளுக்கும் அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு உணவு கொடுத்த பிறகு அவர்களை எல்லாம் அவர் அனுப்பினார். அந்த அனுப்பினார் வேறு, இந்த அனுப்பினார் வேறு. அந்த அனுப்பினார் சாப்பிட முடிஞ்சா பாய் பாய், போயிட்டு வாங்கோ. அதிலே போயிட்டு வாங்கோ என்று சொன்னாலும் இந்த தமிழர்களுடைய வழக்கத்தின்படி அர்த்தம் போயிட்டு வாங்கோ என்பதல்ல, போங்கோ என்பதுதான். சரிதானே? தமிழ்ல சில பேர் சொல்லுவாங்க, அப்ப வர்றேன் அப்படின்பாங்க. வர்றேன் இல்ல, போறேங்கிறதுதான் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லுவேன்னா போயிட்டு வாங்க. என்ன அர்த்தம்? போங்க, வராதீங்க. உண்மையா பொய்யா? சரிதானே? இப்போ இயேசு அந்த இடத்திலே அவர்களை அனுப்பினார், திரும்பி வருவதற்காக அல்ல. விஷயம் முடிந்தது, வந்தீர்களா, அற்புதம் பெற்றீர்களா, பிரசங்கம் கேட்டீர்களா, சாப்பிட்டீர்களா, இப்போ போங்கள், ஆளை விடுங்கள். அந்த அனுப்பினாருக்கு கிரேக்க பதம் வேறு. இந்த அனுப்பினார் என்ன தெரியுமா? போங்கள் என்று அனுப்பவில்லை, போய் நான் கொடுக்கும் பொறுப்பை செய்துவிட்டு வாருங்கள். இந்த அனுப்பினார் எதற்கு ஒப்பாக இருக்கிறது தெரியுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்க தேவையில்லை, இதெல்லாம் மனப்பாடமாய் தெரிய வேண்டிய வசனங்கள். இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படியே அவர்களோடு தாங்கி அங்கேயே இருந்து விடுங்கள். அப்படியா? அவர்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு சீஷராக்கிட்டுதான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு சீஷராக்குறது இல்ல, சீஷராக்கி ஞானஸ்நானம். அவருக்கு சீஷராக்கியாச்சான்னு பாருங்க முதல்ல ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு போது. சரியா? நம்ம பிரதர் அவரை நம்பக்கு இழுப்பேன் நேரத்துல இருந்து. என்னைக்கு தெரிஞ்சதோ அவருக்கு ஞானஸ்நானம் இன்னும் இல்லைன்னு தண்ணியில அமுக்கி எடுக்கிற வரைக்கும் நான் அவரை அமுக்கிக்கிட்டே இருப்பேன். சரியா? அப்போ ஞானஸ்நானம் எடுத்து விட்டு சீஷனாக முடியாது. சவுண்ட் எல்லாம் ஓகே இருக்கா? எனக்கு நான் பேசுறது கேக்குது இல்ல? பரவாயில்ல தானே? கேக்குது தானே? இல்ல கேக்குது தானே? கேமரா உங்களுக்கு கேக்குதா? ஓகே, கேட்டா போதும். ஆனா முதல்ல கொஞ்சம் நல்லா கேக்குது எனக்கு. அந்த நான் பேசுறது எனக்கும் கேட்டா எனக்கும் ஆசை. ஏன் தெரியுமா? நானும் திருந்தலாமே. சரியா? இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம். மறதி என்பது ஒரு பொல்லாத சாபம். சரியா? இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சில நேரம் பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர் சொல்லல, நான் சொல்றேன் பொதுவா பாஸ்டர் மாருக்கு இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? எங்களுடைய ஜனங்கள்
போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தையே மறந்துடுறாங்க அப்படிங்கிற. சரியா? அன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணின பிரசங்கத்தையே டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஆச்சரியமா இருக்குது. என்னைக்குமே கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ஆச்சரியமா ஆசையா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு பிறகு வந்துச்சே ஒரு வெக்கம். நாக்க விடிட்டு சாகலாமான்னு தோணுச்சு. ஏன் தெரியுமா? நான் தான் பிரசங்கம் பண்றேன். அவ்வளத்தையும் ஒண்ணு விடாம மறந்துருக்கேன். சரியா? ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு நம்ம பண்ற பிரசங்கமே நமக்கு மறந்து போகுது. இப்போ சில நேரம் நான் இந்த மாதிரி பிரசங்கங்கள் பண்ணும் பொழுது நான் பேசும் போதே ஆவியானவர் சில நேரம் கருத்துக்களை கொடுக்கும் போது எனக்கே ஓ லாலா உண்மைதான் இல்லையா என்று தோன்றும். ஆகவே அதனால்தான் சத்தத்தை கூட்ட சொன்னேன். ஓகே, இது கரைச்சலா பிரச்சனையா இல்ல? ஓகே தானே? அனுப்பினார். இந்த அனுப்பினார் என்கிற கிரேக்க சொற்கள் 2 சேர்ந்து வருகிறது. அப்போ ஸ்டெல்லோ. அப்போ என்றால் வெளியே போ. ஸ்டெல்லோ செய்தியோடு போ, ஒரு பொறுப்போடு போ. புரிகிறதா? அப்போ ஸ்டெல்லோ என்றால் நான் உனக்கு கொடுக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த கடமையை செய்ய போ. ஆனால் இந்த போக்குள், அந்த அப்போக்குள் திரும்பி வா என்ற ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இந்த தமிழிலே நம்ம வர்றேன் என்று சொல்லும் போது போறேன் அப்படின்னு சொல்றது அடங்கி இருக்கிறது போல. சரியா? இந்த அப்போவிலே திரும்ப வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? நான் என்ன நோக்கத்துக்காக உன்னை அனுப்புகிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கட்டளை அடங்கி இருக்கிறது. இந்த அனுப்பினார் அப்போஸ்டலோ என்றதிலிருந்துதான் அப்போஸ்டோலோஸ் என்ற கிரேக்க சொல் வந்தது. அந்த அப்போஸ்டோலோஸ் என்பதனைத்தான் ஆங்கிலத்திலே அப்போஸ்தல் என்று சொல்லுகிறார்கள், தமிழிலே அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். புரிகிறதா? அப்போ வேதத்திலே பலவிதமான அப்போஸ்தலர்கள் உண்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற அப்போஸ்தலர்கள் அவர்கள் பெரிய அப்போஸ்தலர்கள். பேதுரு, பவுல், மத்தேயு, யோவான், அந்த விதத்தில் இன்றைக்கு காரியமாற்றும் அப்போஸ்தலர்கள். புரியுதா? 1000 விசுவாசிகள் சேர்ந்தாலும் ஒரு பேதுரு ஆகிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேர் இருந்தாலும் பேதுரு தான், யோவான் தான். 1000 சுரேஷ் ராமச்சந்திரன்கள் சேர்ந்தாலும் ஒரு பவுல் அப்போஸ்தலன் ஆகிவிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. இப்ப நம்ம பாடகர்கள், உங்களுக்கு தெரியும், நான் முன்பு பாடியவன் இல்லையா? பணத்துக்காக பாடியவன். அந்த பாடுற காலத்துல எங்களுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுமா? பாட தெரியாதவன் ஊர்ல நாம தான் பாலசுப்ரமணியம். எங்க பாட தெரியாதவன் ஊர்ல நம்ம தான் பாலசுப்ரமணியம். ஏன்னா அவனுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு எட்டாத பொப்பு காணவே முடியாது. அவர்கள் வாழும் இடங்களுக்கு நாம் போய் இசை கச்சேரி நடத்தும் பொழுது அந்த நம்ம ஒரு பாவத்தை இழுத்து சும்மா அப்படி பண்ணும்போது என்னமோ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுற மாதிரியே பார்த்துட்டு வந்து சொல்லுவான், ஐயோ உங்க குரல் பாலசுப்ரமணியம் குரல் மாதிரியே இருக்கு. நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம், தேங்க்யூ வந்துருவோம். ஆனா உண்மையான பாலசுப்ரமணியத்துக்கிட்ட போய் நின்றா நாம பாடுறது எப்படி இருக்கும்? கழுத கணக்கிற மாதிரி இருக்கும். பாட தெரியாதவன் ஊர்லதான் நம்ம பாலசுப்ரமணியம். இது இந்த பாடகர்கள் சொல்லுகிற ஒரு 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 வாக்கியம். சரியா? அதுபோல இன்றைக்கு பெரிய பெரிய சாதனையாளர்களாக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஷூனா இங்கிட்டு ஜனம் விழுகுது, ஷூனா இங்கிட்டு ஜனம் விழுகுது, கோட்டை கரட்டி வீசினா அவன் கோட்டை விட்டு விழுகிறான் இல்லையா? ஓகே. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் 1,00,000 பேர் சேர்ந்தாலும் ஒரு பவுலடியார் ஆகிவிட முடியுமா? ஒரு பேதுரு ஆகிவிட முடியுமா? அப்போ அந்த விதத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை நியமித்திருக்கிறது. எபேசியர் 4 வருகிற அப்போஸ்தலர்கள். சரியோ? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இருந்து வாசித்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் என்று ஒரு வரிசைப்படுத்தி ஒரு 8 வரங்களை குறித்து பேசுகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் வேறு. சரியா?
அந்த சபைகளிலே ஒரு தலைமை அப்போஸ்தலன் என்ற ஒரு தாற்பயம். அதுபோக இன்றைக்கு நாய், பூனை, கரடி, கொக்கு, வௌவால் கூட விசிட்டிங் கார்டு அடித்து அந்த விசிட்டிங் கார்டுகளில் தங்கள் பெயர்களுக்கு முன்னால் அப்போஸ்தலன் என்று போட்டுக் கொள்கின்ற ஒரு கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேரை சந்திச்சா, பிளேன்ல, ட்ரெயின்ல, ரோட்ல சந்திச்சா தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹலோ, ஐ அம் அப்போஸ்தலன் சுரேஷ். பயங்கரமா இருக்கும். சரியா? அவங்க பேசும் போதெல்லாம் அப்படி இருக்கும். இந்த ஆவில நிரம்பி இருக்கிறதுனால வார்த்தையோட ஆவி சேர்ந்து வரும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டாங்க. காத்துல ஆவி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? அப்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்க பேர் என்ன? நான் அப்போஸ்தலன் சுரேஷ். ஓ, அவ்வளவுதான். விசிட்டிங் கார்டு பார்த்தா அங்க ஒண்ணு இருக்கு, சொந்தமா சபையே இருக்கு. சரியா? ஆனா விசிட்டிங் கார்டுல பார்த்தா என்றோ தெய்வமே அப்போஸ்தலன் இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் இப்போ நாம் இருக்கிறோமே விசுவாசிகள், நாமும் அப்போஸ்தலர்கள் தான். உடனே பேதுருவை போல, மத்தேயுவை போல, யோவானை போல, அல்லது எபேசியர் 4 போல, 1 கொரிந்தியர் 12:28 போல என்று நினைத்து அவசரப்பட்டு விசிட்டிங் கார்டெல்லாம் அனுப்பிச்சிடக்கூடாது. சரியா? இந்த அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் தான் இந்த இடத்திலே காணப்படுகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அனுப்பினார். இந்த வர்க்கத்தை சேர்ந்த அப்போஸ்தலர்கள் தான் நீங்கள் எல்லாரும், நானும். புரியுதா? சரிதானே? கர்த்தர் நம்மை ரட்சித்து சும்மா இருந்து பரலோகத்துக்கு வா என்று சொல்லவில்லை. சும்மா இருந்தவனுக்கு என்ன கிடைத்தது என்று தாளந்துகள் உவமையிலே வரும். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. 5 கொடுத்தவன் 10 திருப்பி கொண்டு வந்தான். ஏன் 15 கொண்டு வரவில்லை என்று கேட்கவில்லை. நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மைதான், கொடுத்ததே 5, மற்றவனுக்கு 2, 1. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த 5 அதிகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். சரி, 2வது ஆள் வந்தான், 4 கொடுத்தான். அவனை பார்த்து, அவனை பார்த்தாயா, அவன் 10 கொண்டு வந்தான், நீ கேவலமானவனே 4 தான் கொண்டு வந்தாய் என்று திட்டினாரா? என்ன சொன்னார்? அவனுக்கு சொன்னது போலவே, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லுகிறார். 3வது ஆள் யார் தெரியுமா? சும்மா இருந்தவன். அவன் என்ன செய்தான்? அந்த ஒன்றை அழித்து நாசம் பண்ணவில்லை, அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்ததை அப்படியே கொடுக்கிறேன். சரியா? சும்மா இருந்ததுக்காக அவனுக்கு என்ன தண்டனை? அவனிடத்திலிருந்து அந்த ஒன்றையும் எடுத்து அந்த 10 கொண்டு வந்தவனுக்கு கொடுத்து விட்டு இவனை அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தள்ளி விடுகிறார். பார்த்தீர்களா? அப்போ சும்மா இருக்கிற விசுவாசிக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் கிடைக்கும். நான் அதை சொல்ல விரும்பவில்லை, எதற்காக உங்களை குழப்புவார். சரியா? அப்போ இந்த அனுப்பப்படுகின்றவர்கள் சபையின் விசுவாசிகள் எல்லாரும். சரியா? அப்போ அனுப்பப்பட்டதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? கர்த்தர் என்னை இன்னும் அழைக்கவில்லை. பார்ப்போம், கர்த்தர் சொப்பனம் மூலமாகவாவது, ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாகவாவது, தரிசனம் மூலமாகவாவது அழைப்பாரா என்று பார்ப்போம் என்று நீங்கள் காத்திருந்தால் சாகும் வரை காத்திருக்க வேண்டும். சரியா? என்றால் வசனத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். சபையை மத்திய 28 எல்லாருக்கும் சொல்லுகிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அப்போ போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அந்த அழைப்பு யாருக்கு இருக்கிறது? எல்லாருக்கும் இருக்கிறது. புரியுதா? சரி, அப்ப இங்கே இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை அனுப்புகிறார். அடுத்தது கடைசியிலிருந்து வருகிறோம். அனுப்பினார். அடுத்தது 2 பேராக அனுப்பினார். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது தனியாக போய் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்ல தனியாக போகக்கூடாது. இப்போ நீங்கள் தனியாக பஸ்ஸிலே வரும் பொழுது
அல்லது நீங்கள் சந்தைக்கு போயிருக்கும் பொழுது தனியாக உங்களிடம் தானாக ஒரு மீன் வந்து மாட்டிக்கின்றது என்றால், அடடா, இந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி இருப்பேனே, யாரும் எனக்கு துணையாய் இருக்கவில்லையே என்று அந்த மீனை தவறவிடக்கூடாது. புரியுதா? தானாக வந்து நம் பக்கத்திலே அமர்ந்திருப்பவனுக்கு சுவிசேஷம் சொல்ல கிடைப்பது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், சரிதானே? ஆனால் மீன் பிடிக்க போகும்போது அந்த தானாக மீன் வந்து மாட்டுகின்ற அந்த ஒரு அஜாக்கிரதை ஆயத்தமின்மையோடு போவானா மீனவன்? சரியா? யார் வேண்டுமானாலும் திடீரென மீன் தானாக வந்து மாட்டிக்கொண்டால் கவ்விக்கொள்வான், அது வேறு. ஆனால் மீன் பிடிக்க போகிறவன் ஆயத்தத்தோடு போவது போல ஊழியத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறவர்கள் 2 பேராக போக வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தனியாக போனால் பல ஆபத்துகள், கெட்ட பெயர் வரலாம். சரியா? அந்த தனியா அடி வாங்குறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தரோட சேர்ந்து அடி வாங்குறது இன்பமா இருக்கும். ஏன்னா அவனுக்கும் அடி விழுகுதுங்கிறது அந்த தமிழனுக்கே உரிய அந்த இன்பம். சரியா? தமிழனுக்கு நான் ஒரு தமிழன் தானே, என்னது தனக்கு அடி விழுகிற போது இன்னொருத்தருக்கு விழுந்தா கொஞ்சம் ஆறுதல், அவனுக்கு சேர்ந்துதான் விழுகுது, அந்த ஒரு ஆறு. சரி, இப்போ 2 போகும் பொழுது அந்த அநேக பாதுகாப்பு, அதிகம் பாதுகாப்பு. கெட்ட பெயர்களுக்கு தப்பலாம். சரியா? ஒருவர் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது மற்றவர் மெதுவாக அவரை பிடித்து அவரை அடக்கலாம். சரியா? சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது அனைவரும் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அவர்களுடைய மதத்தை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன், இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறவர்கள் மற்றவர்களுடைய மதங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். சரியா? மற்றவர்களை போய் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறீர்கள், நீங்கள் பிசாசுகளை வணங்குகிறீர்கள். எப்படி இருக்கும் உங்களை பார்த்து யாராவது அப்படி சொன்னா? ஆகவே மற்ற மதங்களை பற்றி பேசவோ குற்றம் குறை கூறவோ கர்த்தர் சொல்லவில்லை. இவர்களை எதற்கு அனுப்புகிறார்? நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்ப 2 பேராய் போகும் பொழுது அவர்கள் திட்டம் போட்டு தீர்மானித்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக ஜெபித்து ஒரு மனதோடு இவர்கள் போகலாம். ஆகவே 2 பேராக ஊழியத்துக்கு போவதை இயேசு இங்கே காட்டிக் கொடுத்தார். அதை அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அதற்கு முன்னே அவர் சொல்லுவது மிகவும் அழகான ஒன்று. என்ன தெரியுமா? தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அன்பானவர்களே, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது 2 பேராக போவது கூட எப்படிப்பட்ட இடங்களுக்கு போவது என்பதிலே ஒரு கவனம் இருக்க வேண்டும். இயேசு எங்கே அனுப்புகிறார் தெரியுமா? தான் போகும் பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும். இன்றைக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், இந்த இடத்துக்கு இயேசு வர விரும்புவாரா? இயேசு சர்வ வியாபகர், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அது அவருடைய பிரச்சனை. அது அவருக்கு எவ்வளவு துன்பமா இருக்கும் என்று அவருக்கு தான் தெரியும். ஆண்டவருடைய குணங்கள் இருக்கின்றனவே, சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், எல்லாம் தெரிந்தவர். இதெல்லாம் நமக்கு, அதெல்லாம் இல்லாத நமக்கு கேள்விப்படும் போது எவ்வளவு இன்பமா இருக்கும் இந்த சர்வ வல்லவராய் இருப்பது, சர்வ ஞானியாய் இருப்பது, சகல இடங்களிலும் இருப்பது என்று நமக்கு தோன்றும். ஆனால் அந்த நிலையில் இருக்கின்ற ஆண்டவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வருத்தமானது என்று. ஏன் தெரியுமா? நாம் செய்கிற நல்ல விஷயங்களை மாத்திரமல்ல, அட்டூழியங்களையும் கூட அவர் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறார். ஏன்? அவருக்கு பார்க்காமல் இருக்க முடியாது என்றால் அவருக்கு சர்வ ஞானம் இருக்கிறது. புரியுதா? சரியா? நமக்கு தெரியாமல் தப்பு தண்டா பண்ணினா பார்க்க கஷ்டமா இருக்காது. பாருங்க, சில நேரம் இந்த காலத்துல இந்த ஐசிஸ் அவர்கள் எத்தனை பேரை அப்படியே உயிரோடு கொன்று அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ கேள்விப்படுகிறோம், ஈராக்கிலே இத்தனை பேரை கொள்ளுகிறார்கள், சிரியாவிலே இத்தனை பேரை கொள்ளுகிறார்கள், கழுத்தறுத்து கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் கேள்விப்படும் போதே கஷ்டமா இருக்கிறது. சில நேரம் இந்த வீடியோக்களில் பார்க்க நேரிட்டால் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதை நேரடியாய் போய் பார்க்க கிடைத்தால் எவ்வளவு வேதனையா இருக்கும். யோசித்து பாருங்கள். இப்போ ஆண்டவருடைய சர்வ ஞானம் இருக்கிறதே, அந்த ஆண்டவர் உங்களை என்னை விட எல்லாம் நல்லவர் தானே. உங்களை என்னை விட எல்லாம் அவருக்கு பாசம் அதிகம் தானே. நீங்களும் நானும்
நமக்கு நேரில் காணாத மக்களை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த ஐசிஸ் என்பவர்களையும் படைத்த ஆண்டவர், அந்த செத்து போகின்றவர்களையும் படைத்த ஆண்டவர், அவர் சர்வ ஞானி என்ற ஒரு காரணத்தினால் அவர் அவற்றை கண்ணால் பார்க்க நேரிடுகிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யோசித்து பாருங்க. சர்வ வியாபகர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். நீங்கள் நோர்வேயில இருந்து இதை கேள்விப்பட்டு துக்கப்படுகிறீர்கள். நான் இலங்கையில இருந்து கேள்விப்பட்டு துக்கப்படுகிறேன். ஆண்டவர் இலங்கையிலும் நோர்வேயிலும் இருந்தா கேள்விப்படுகிறார், பரலோகத்தில் இருந்தா கேள்விப்படுகிறார். அவர் சிரியாவிலே இருக்கிறார், ஈராக்கிலே இருக்கிறார். இந்த துன்பமான இந்த விடயங்கள் நடக்கும் இடத்திலே இருந்து கொண்டு இந்த கன்றாவியை பார்க்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தில் இருக்கிறார். சும்மா மனிதர்கள் கேள்வி கேட்பதிலே ஆண்டவர் ஏன் இவற்றை எல்லாம் நிறுத்துகிறார் இல்லை அது இது என்று. ஆனால் அதற்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நிலை பாருங்கள், பரிதாபமான ஒரு நிலை. அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி. ஆகவே இதையெல்லாம் பார்க்க நேரிடுகிறது. அப்போ நாம் கூட பண்ணுகின்ற சில தவறான விடயங்களை அவர் பார்க்க வேண்டி வருகிறது. என்ன செய்ய? அவர் தான் நம்மோடு இருக்கிறாரே, அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆனால் அவர் போக விரும்பாத சில இடங்களும் உண்டு. அவர் இருக்கிறார் என்பது உண்மை, ஆனால் அவர் போக விரும்பாத இடங்கள் உண்டு. குடிகாரர்கள் குடித்துக் கொண்டிருக்கும் இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு போக விரும்புவாரா? அவர் அங்கே இருக்கிறார் என்பது உண்மை, ஆனால் அந்த இடத்துக்கு அவர் போக விரும்புவாரா? இல்லை. தேவ தூஷணம் பேசிக்கொண்டு, கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு, பாட்டி என்ற பெயரில் இப்படி அசுத்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே இயேசுவானவர் போக விரும்புவாரா? ஆகவே சுவிசேஷம் அறிவிக்க போகிறவர்கள் எந்த இடத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கின்றோம் என்பதனை குறித்து கொஞ்சம் கவனமாய் இருக்க. இந்த இடத்துக்கு இயேசு வர விரும்புவாரா? தான் போகும் பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் தான் அவர் இவர்களை 2 பேராக அனுப்புகிறார். புரியுதா? சரி, இப்ப இதையெல்லாம் விட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புவது என்ன தெரியுமா? வேறே 70 பேரை நியமித்து. யாரை நியமித்து? வேறே 70 பேர். அப்போ வேறே 70 பேர் என்றால் இவர் நியமிக்காத வேறே யாரோ இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். சரியா? அவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். இப்போ இவர் சும்மா தன்னுடைய சீஷர்களில் 70 பேரை அல்லது தன்னுடைய 70 சீஷர்களை அனுப்பினார் என்று சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, வேறே 70 பேரை நியமித்து அனுப்புகிறார். சரியா? 35 குழுக்களை அனுப்புகிறார், 2 பேரா. சரியா? வேறே 70 பேர். அப்படியானால் என்ன அர்த்தம்? இன்னும் சில சீஷர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இவர் அனுப்பவில்லை. சரிதானே? அவர்களை இவர் அனுப்பவில்லை என்று அர்த்தம். இப்போ 2வது வசனத்தை பார்த்தால் எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சரியா? இந்த 70 பேரை 2 பேராக பிரித்து விட்டார். 35 குழுக்கள் இருக்கின்றன. இப்போ அந்த 35 குழுக்களையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், போய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வாருங்கள். ஆனால் போகும்போது என்ன செய்து கொண்டு போங்கள்? ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக தேவதூதர்களை அனுப்பும், கதவுகளை திறந்து வையும், அங்கிருக்கின்ற பிசாசுகளை நாங்கள் காட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. பட்டணத்தை பிடிப்பதற்கு முதல் அதனுடைய அந்த பலவானை கட்டுவது முக்கியம். இப்படியெல்லாம் ஜெபித்துக் கொண்டு போங்கள் என்று சொல்லவில்லை. அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு செய்கிறோம். சரிதானே? அல்லது நீங்கள் போகும் பொழுது அந்நிய பாஷையிலே ஜெபித்துக் கொண்டு போங்கள், உங்களுக்கு தரிசனங்கள், உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு போங்கள், உங்களுக்கு வல்லமை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு போங்கள், கூடுதலான அபிஷேகம் வர வேண்டும் என்று 2 பேராக கைகளை பிடித்துக் கொண்டு அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டு போங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அதாவது கிடைத்ததே 35 குழுக்கள் தான். இது போதாது, இதை விட நிறைய பேர் வேண்டும்.
நிறைய பேரை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் இந்த 70 பேரை மாத்திரம் அனுப்ப வேண்டும்? அவர் அனுப்பாத அந்த வேறே என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்கள் வேறே என்றால் அவர் அனுப்பாதவர்களும் வேறே தானே? சரியா? சரிதான் நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? அதான் உங்களுக்கு புரியல. அதான் பாருங்க, இப்போ ஒரு சர்ச்சா உட்கார்ந்து இருக்கிறீங்க, சரியா? நான் இவர்களிடம் கேட்காமல் வேறே 15 பேரிடம் எனக்கு தேநீர் தாருங்கள் என்று கேட்கிறேன், சரியா? இவரிடம் கேட்காமல் வேறே 15 பேரிடம் சுரேஷ் தேநீர் தாருங்களேன் யாராவது என்று கேட்கிறான், சரியா? அப்போ வேறே 15 பேரிடம் கேட்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? வேறே சிலரிடம் கேட்கவில்லை என்று அர்த்தம். புரியுதா? இல்லை என்றால் எனக்கு தேநீர் யாராவது தாருங்களேன் என்று கேட்டிருப்பான் சுரேஷ், சரியா? சபையிலே சுரேஷ் என்ன கேட்கிறான்? வேறே 15 பேரை பார்த்து, சபைக்குள்ளே இருக்கும் வேறே 15 பேரை பார்த்து சுரேஷ் கேட்கிறான், யாராவது எனக்கு ஒரு தேநீர் தாருங்களேன் என்று. என்ன அர்த்தம்? வேறே சிலரும் சபையிலே உண்டு என்று அர்த்தம். அவர்களிடம் சுரேஷ் கேட்கவில்லை என்று அர்த்தம். அப்போ இயேசு வேறே 70 பேரை அனுப்பினார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த 70 பேர் தவிர வேறே சிலரும் இருந்திருக்கிறார்கள், அவர்களை அனுப்பவில்லை என்று அர்த்தம். புரியுதா? இப்ப என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த அனுப்பின 70 பேரிடம் சொல்லும் போது அறுப்பு மிகுதியடா, வேலையாட்கள் குறைவடா, ஆகவே போகும்போது அபிஷேகத்துக்கு ஜெபிக்காமல், தேவதூதர்களை அனுப்பி வழியை ஆயத்தம் பண்ண ஜெபிக்காமல், பிசாசுகளை கட்டி ஜெபிக்காமல், இன்னும் வேலைக்காரர்கள் வேண்டும் ஐயா என்று ஜெபி என்று சொல்லுகிற இயேசு, சரியா? ஏன் அந்த வேறே, அவர் அனுப்பாத அந்த வேறே ஒரு கூட்டம் இருக்கிறதே, அவர்களையும் அனுப்பியிருக்கலாமே என்று நான் வாதாடுகிறேன். இது நியாயம் தானே? நியாயமா இல்லையா? இப்ப விளங்குதா சிஸ்டர்? புரியுதா? இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் அந்த அனுப்பாத அந்த வேறே ஆட்கள் யாரு, சரியா? ஒரு வேளை நாம் அந்த குழுவிலே இருந்தால் இந்த குழுவிலே நாம் இருக்க மாட்டோம். எந்த குழுவிலே இருக்க வேண்டும்? அனுப்பப்படுகின்ற அந்த குழுவிலே இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு, அறுப்புக்கு எஜமான் அதிகமான வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னதிலிருந்து இயேசுவுக்கு இன்னும் எத்தனையோ ஆட்கள் தேவை என்று தெரிகிறது. அவருடைய அந்த ஜெப தேவைக்கு பதில்கள் தான் நீங்கள். ஆமென். அவர் 2000 வருடங்களாக இந்த ஜெப தேவையிலே தான் அவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெப தேவை இன்னும் ஒழுங்காக சந்திக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஏன்? அதற்கு பல காரணங்கள். இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார் தங்கள் பிள்ளைகளை பாஸ்டர்மார் ஆக்குவதே இல்லை. பாஸ்டர்மார் தங்கள் பிள்ளைகளை டாக்டர்மார் ஆக்கி கொண்டிருக்கும் பொழுது, லாயர்மார் ஆக்கி கொண்டிருக்கும் பொழுது, என்ஜினியர்மார் ஆக்கி கொண்டிருக்கும் பொழுது, அறுப்புக்கு எஜமானுக்கு வேலையாட்கள் இல்லாமல் போவது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. சரியா? புரியுதா? அப்போ அது இங்கே பேச வேண்டிய ஒன்றால, அது பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்லயே நான் பேசி பாஸ்டர்ஸ் மாரை கிளி என்று கிழித்து வாங்கு என்று வாங்குகின்ற ஒரு சப்ஜெக்ட், ஒரு விடயம். இங்கே நான் என்ன சொல்லுங்க வருகிறேன் என்றால், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, இயேசுவின் ஜெபத்துக்கான பதில்கள். அறுப்புக்கு எஜமான உங்களை இந்த குழுவிலே சேர்க்க ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த குழுவிலே இருக்க வேண்டும். அவர் அனுப்பாத குழுவுக்கு போகக்கூடாது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன், அந்த குழு என்ன என்று. ஏனென்றால் இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? இவைகளுக்கு பின்பு. அப்படி என்றால் ஏதோ நடந்திருக்கிறது. சரியா? ஏதோ நடந்திருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு பின்பு என்று இந்த 10ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இது ஒரு புதிதாக ஒன்றை தொடங்குவதல்ல, நடந்து முடிந்த 9வது அதிகாரத்தோடு தொடர்புடையது என்று தெரிய வருகிறது. புரியுதா? இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா? முதலாவது, இயேசு இவர்களை அனுப்புகிறார். அப்போஸ்டெலோ.
ஒரு செய்தியோடு ஒரு பொறுப்போடு அனுப்பப்படுகிறவர்கள் அவர்கள் தான் நானும் நீங்கள். அதுக்காக அப்போஸ்தலன் என்ற அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இது அந்த அப்போஸ்தலன் அல்ல. சரியா? இரண்டாவது, 2 பேராக அனுப்புகிறார். ஆகவே சுவிசேஷம் சொல்ல என்று நீங்கள் போகும் பொழுது தனியாக போகாதீர்கள். உங்களிடத்திலே வந்து யாராவது மாட்டிக்கொண்டால் தனியாக நீங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள், அது வேறு. ஆனால் நீங்கள் சுவிசேஷத்துக்கென்று போகும் பொழுது தனியாக போகாதீர்கள், 2 பேராக போங்கள். எங்கே போங்கள்? மூன்றாவது, எங்கெல்லாம் இயேசு போக கூடியதான ஸ்தலங்கள் இருக்கின்றனவோ அங்கே போங்க. சில பேர் சொல்வார்கள், நான் முன்பு ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தேன், ஆகவே நான் குடிகாரர்கள் குடித்துக் கொண்டிருக்கும் இடத்துக்கு போய் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று. அது தவறு. ஏன் தெரியுமா? குடிகாரன் குடிக்கின்ற இடத்திலே குடித்துக் கொண்டுதான் இருப்பான். குடிகாரன் குடிக்கின்ற இடத்திலே சும்மா இருக்க மாட்டான். அவன் போனதே குடிக்க. அப்படியே அவன் குடிக்காமல் இருந்தாலும் குடிக்க காத்திருக்கிறான், எங்கள் பேச்சை கேட்க காத்திருக்க மாட்டான். அப்படியே பேச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் போறடா, நான் என்னுடைய டிராமை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று குடித்து விட்டு போதையிலே தான் கேட்பான். அப்போ குடிகாரன் குடித்துக் கொண்டு இருக்கும் இடத்தில் முன்னாள் குடிகாரனாகிய இந்நாள் சீஷன் போய் சுவிசேஷம் அறிவித்து அடி வாங்கி கொண்டு வரும் பொழுது அறிவுகட்டகனமாக பிசாசு என்னை தாக்கினான், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகும் பொழுது என்று சொல்லக்கூடாது. சரியா? இது ரத்த சாட்சி அல்ல, கொழுப்பு. சரியா? நான் இவர்களோடு சினிமா கொட்டைக்கு போய் சினிமா படம் பார்த்ததுக்கு காரணம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இன்டர்வலின் போதும் சரி, மற்ற நேரங்களின் போதும் சரி, இவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுவதற்கு என்று சொல்லுவது கொழுப்பு. சரியா? எங்கெல்லாம் சரியா சில பிற மத சடங்குகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள் நடைபெறும் இடங்களுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு நான் அங்கே போனால் தான் அவன் இங்கே வருவான் என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க போவது தவறு. கேட்டால், ஓ பவுலடியார் ஏதேன்ஸிலே வைத்து அறியப்படாத தேவனுக்கு என்ற அந்த ஒரு விக்கிரகத்தின் அடிப்படையிலே அங்கே விக்கிரக கோவிலிலே இருந்து பிரசங்கம் பண்ணினார் தானே என்று சொல்லுவார்கள். நீங்கள் போகிற இடம் ஏதேன்ஸும் அல்ல, அறியப்படாத தேவனுக்கு என்ற ஒரு விக்கிரகம் இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் பேசவும் இல்லை. இதையெல்லாம் பண்ணுவதற்கு நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலும் அல்ல. அவருடைய வல்லமை தான் இருக்கிறது. அப்படியானால் பாம்புக்கு போய் கையை கொடுங்கள், அது கொத்தும். அப்படியே உதறி போட்டு விட்டு மருந்தெடுக்காமல் உயிரோடு இருந்து காட்டுங்கள், நம்புகிறேன். ஏனென்றால் பவுலுக்கு இது நடந்தது. பாம்பை பார்த்தா பவுலுக்கு இவள் கிடையாது, ஐயா அம்மா ஓடிடுவோம். இந்த மாதிரியான சாட்டு போக்குகள் சொல்லுவதற்கு பவுல். சில பேர் வீசுவாங்க. அதை விட வெள்ளக்கார நாடுகள், இந்த நாடுகளை கோட்டை கலட்டி வீசுறது லேசு. சரியா? கேட்டால் பவுலினுடைய உருமாள்களை கொண்டு வந்து நோயாளிகள் மேல் போட்டார்கள் தானே. நீ பவுலா? பவுலுடைய அதே அபிஷேகம் எனக்கு இருக்கிறது, அப்ப பாம்புக்கு போய் கையை கொடு என்ற ஆர்குமெண்ட் சரிதானே? பவுலை போல பவுல் சொல்லுகிறார், 1 குறைய 40 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன். எது? Passion of the Christ பாத்தீங்களா? அதுல இயேசுவுக்கு அந்த கொக்கி போட்ட அந்த அடிக்கிறாங்களே, அது 39 தடவை. அதான் 1 குறைய 40. அதே அடி பவுல் வாங்கினார். நீங்க வாங்கியிருக்கீங்க? அது 5 தரம். பாத்தீங்களா? அப்ப 39 நீங்க 5ஆல பெருக்கணும். 5 20 200, அதுல 5 போனா 2 தெய்வம். 195 தடவை அந்த அடியை வாங்கிருங்க. அப்படியெல்லாம் பாச சுரேஷ் சொல்லக்கூடாது. பவுலுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். சரி, யார் இல்லைன்னா சரியா? அந்த பவுல் அப்போஸ்தலன், பேதுரு, யோவான் இவர்களுடைய இந்த கவர்ச்சியான விஷயங்களை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டால் போதாது, மற்றதையும் எடுக்க வேண்டும். கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு அபிஷேகத்தை கொடுத்ததற்கு காரணம், அந்த அளவுக்கு அந்த மனுஷன் கர்த்தருக்காக வேதனைப்பட்டான். நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு, உங்க நாட்டுல ஹீட்டர் போட்ட ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு வெளியே வந்து கோட்டை கலட்டி வீசினா வேர்வநாதத்துக்கு விழத்தான் அபிஷேகம் சொல்லிடக்கூடாது. சரிதானே? நான் அதற்கு எதிராக பேசவில்லை, பிளீஸ். நான் அதற்கு எதிராக பேசவே இல்லை. சில பேருக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தால் கொடுத்திருக்கட்டும். சரியா?
என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறேன், நானும் நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்போமே. சரியா? அந்த கோட்டை கழட்டி வீசுறோம், கழட்டி வீசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. நீங்க கழட்டி வீசாதீங்க, நானும் வீச மாட்டேன். சரியா? சரிதானே? இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களாக அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை பொறுப்பை போய் செய்துவிட்டு திரும்பி வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் திரும்பி வரும்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அந்த இந்த காலத்தில் இருக்கின்ற அதே போலத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? நீங்கள் 17வது வசனத்தை வாசித்தால், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், அந்த காலத்தில் ஐபோன், சாம்சங் கேலக்சி, இந்த டேப் இதெல்லாம் இவர்கள் கையில் இருந்திருந்தால் 2 பேராகத்தானே போனார்கள். மச்சான், நான் விரட்டுகிறேன், நீ எடு என்று சொல்லி திரும்பி 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 அந்த கேமராவுக்கு படுகிற விதத்திலே பேய்களை ஓட்டி இருப்பார்கள் இவர்கள். சரியா? அல்லது இயேசுவினிடத்திலே கேட்டிருப்பார்கள், நாதா 2 பேரா, 3வதாக ஒரு பையனை தந்தால் என்ன நாதா, வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு காட்டினான். அப்ப இயேசு கேட்பார், எதற்கு? இல்லை, உனக்கு வார்த்தையால் சொல்வதை விட படம் போட்டே காட்டலாம் என்று. சரியா? நல்ல நேரம் அந்த காலத்துல மேகசின் ஊழியம் என்று இவர்கள் செய்திருந்தால், இந்த 70 பேரும் வந்து 35 குழுக்கள் அல்லவா, 35 தலைப்புகளில் மேகசின் விட்டிருப்பார்கள். இயேசு நிற்கிறார், இயேசு நடக்கிறார், இயேசு யோசிக்கிறார், இயேசு குந்துகிறார் என்ற பெயர்களில் 35 பேர்களில் மேகசின் அடித்து, நடுப்பக்கத்தில் விழுந்த கூட்டத்தின் ஒரு பகுதி, பேய் ஓடின கூட்டத்தின் ஒரு பகுதி என்று போட்டு, இந்த 35 குழுக்களும் ஒரு குரூப்பை பேஸ்புக்கில் உண்டு பண்ணி, அந்த பேஸ்புக்கில் எல்லாம் இந்த வீடியோஸை போட்டு யூடியூபோடு லிங்க் பண்ணி, வைபர் மூலமும், ஸ்கைப் மூலமும், வாட்ஸ்அப் மூலமும், எல்லாவற்றின் மூலமும் இவர்கள் பெரிய ஒரு கலேபரமே உண்டு பண்ணியிருப்பார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லாதபடியினால் சந்தோஷத்தோட திரும்பி வந்து இயேசுவுக்கு தான் சொல்ல வேண்டி வந்தது. சொன்னால் என்ன நினைத்தார்கள்? இயேசு அவர்களை பார்த்து, வாவ், நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். இதுதானே அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. முந்தி 5 10 ஆக்கிட்டு வா, 2 4 ஆக்கிட்டு வா, என்ன சொல்ல பாரு, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். இதை நினைத்து சொன்னார்களோ என்னவோ, வாங்கி கட்டி கொண்டார்கள். இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? 18வது வசனத்திலே, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். அதாவது இயேசு சொல்லுகிறார், டேய், சும்மா அந்த குட்டி பிசாசு ஓடுறது தானே நீங்க பார்த்துட்டு வந்து பேசுறீங்க, உண்மைதானே? இவங்க வரட்டினா என்ன பேய் ஓடும்? நாரி பிசாசு, அந்த பிசாசு, இந்த பேய், அந்த மாதிரி இந்த சில்லறத்தனமான பேய் தான் ஓடி இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்ல? நானும் பயங்கரமா பேய் விரட்டி இருக்கேன். சரியா? இயேசு சொல்லுகிறார், சாத்தான் இருக்கான ஆகப்பெரியான், அவனே மின்னலை போல விழுகிறதை நான் கண்டிருக்கிறேன். நானே மேகசின்ல போடல, என்ன அடி வந்து இயேசு அதான் சொல்றார். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். உடனே 2000 வருடங்களுக்கு அப்பால் வரப்போகின்ற ஒரு ஐபோனை நான், சர்வ வல்லவர் தானே, அப்படி எடுத்து அதை கேப்சர் பண்ணி உடனே பேஸ்புக்கில் நான் போடவில்லை. இப்ப போட்டோஸ் எல்லாம் கிராஸ் மாதிரி வானத்துல தெரியுது, உடனே போட்டுருக்கோம். பாத்துருக்கீங்களா யூடியூப்ல? சரியா? ஆஸ்திரேலியாவில் இயேசு காட்சி கொடுத்துட்டாராம். சரியா? எகிப்துல சாம்பல் குதிரை வந்துச்சான். அந்த அன்னைக்கு ஒரு நாள் போட்டிருந்தாங்க 2-3 வருஷத்துக்கு முந்தி. வந்த குதிரைக்கு என்ன ஆச்சோ தெரியும். நானும் அடிக்கடி போய்கிட்டு தான் இருக்கிறேன் எகிப்துக்கு. அங்க உண்மையிலே குதிரைகள் அங்க பார்த்தா சாம்பலா தான் இருக்குது. அவ்வளவு பட்டினியும் சூடும். கொஞ்சம் நல்லா இருக்கிற மிருகம் பார்த்தா ஒட்டகம் தான். சரியா? ஒருவேளை அதை சொல்லியிருப்பாங்களோ? சரி, அது தேவையில்லை நமக்கு. அப்போ இயேசு, சாத்தான் மின்னலை போல விழுகிறதையே நான் கண்டேன், நானே அலட்டிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த குட்டி பிசாசுகளை துரத்தி விட்டு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அடுத்த வசனத்தை,
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அடுத்த சொல்லத்தான் இன்ட்ரெஸ்டிங். ஆகிலும் எல்லாம் கொடுக்கிறேன்டி, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இன்றைக்கு அநேகருக்கு எது சந்தோஷம் தெரியுமா? எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, எனக்கு தரிசனம் பார்க்கிற வரம் இருக்கிறது, கர்த்தர் என்னோடு சொப்பனங்களின் மூலம் பேசுகிறார், நான் கை வைத்தால் ஜனங்கள் சுஸ்தம் அடைகிறார்கள், நான் போய் வந்தால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இவற்றை நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டாம். எதற்காக சந்தோஷப்படுங்கள்? உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? இவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் பிரித்து சில பேரை அனுப்பிவிடும் போது அவர்கள் சொல்லுவார்களாம், ஐயோ இயேசுவே, எங்களுக்கு தெரியவில்லையா? உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம். இயேசு என்ன சொல்கிறார் அவர்களை பார்த்து? உங்களை என்றைக்குமே அறியேன். இப்ப பாருங்க, நாம ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும்போது கதை விடலாம், சரியா? இப்ப பிரதர் சூரியையும் என்னையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப பிரதர் சூரிய இல்லாத இடத்திலே நான் உங்களுக்கு ஒரு கதை விடலாம். என்ன கதை? இப்ப இஸ்ரவேலுக்கு வந்தீங்க தானே, இஸ்ரவேலை வச்சு, இப்ப பிரதர் சூரிய இங்க இல்லையா, நான் சொல்றேன் உங்களுக்கு, இஸ்ரவேலை வச்சு எருசலேம்ல 17 பிசாசு பிடிச்ச ஒரு பொம்பளை வந்தா. நான் இங்கிருந்தே அடையாளம் கண்டு அவளை பயங்கரமா சபிச்சேன், பிசாசு ஒவ்வொன்றா விரட்டினேன். அப்புறம் தான் பார்த்தேன், சூரி சொன்னார், மாஸ்டர் சுரேஷ், இவ்வளவு வல்லமை உங்களுக்கு இருக்கா? எனக்கு ஒரு 1000 யூரோ தேவைப்படுது. உடனே பிரதர் சூரியனுடைய தலையில கை வச்சு பெற்றுக்கொள் அப்படின்னு அப்படியே 500 யூரோ தாள் அவருடைய பாக்கெட்ல வந்து இறங்கியது. இப்படி நான் உங்களுக்கு சொன்னா நீங்க உங்களை பார்த்தா கேணியங்க மாதிரி இல்ல, நான் கேட்கிறவன் கேணியனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுற காலம் இது, சரியா? இப்பெல்லாம் அவன் பரலோகத்துக்கு போய் பிதாவே இப்படி கூப்பிடுற மாதிரி எல்லாம் பண்றானுங்க, சரியா? பிதா யாரு? பிதா. இயேசு கூப்பிட்டது போக இப்ப பிதா இப்படி கூப்பிடுறாராம், பீட்டா கேசட் எல்லாம் இப்படி பாக்குறாராம். இதெல்லாம் பேசினா நமக்கு கோபம் தான் வரும். இப்ப உங்களுக்கு நான் சொல்லலாம், ஒரு வேளை நம்பினாலும் நம்பலாம், சரியா? நீங்க நம்புகிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு சொல்லலாம். ஆனா நான் பிரதர் சூரியை பார்த்து சொல்ல முடியுமா? பிரதர் எருசலேம்ல வச்சு நான் 17 பேர் விரட்டினேனே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. பிரதர் உங்களுக்கு நான் கை வச்சு ஜெபிக்கும் போது 500 யூரோ தாள் உங்க பாக்கெட்ல வந்ததுன்னா அவருக்கு சொல்ல முடியுமா? ஏன் அது நடக்கவில்லை. அவரை பார்த்து அவரை குறித்து நான் ஒரு போய் சொல்ல முடியாது, மற்றவர்களுக்கு சொல்லலாம். இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்து ஜனங்கள் மற்றவர்களிடம் சொல்லவில்லை, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று இயேசுவையே பார்த்து சொல்லுகிறார்கள். ஏன்? உண்மையாக நடந்தபடியினால். நல்லதுதா? உண்மையாக அவர்கள் பிசாசு துரத்தி இருக்கிறார்கள், உண்மையாக தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள், அதனால் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? நடந்தது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? உங்களை நான் அறியேன். அதைத்தான் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று பீற்றிக் கொள்ளாதீர்கள், அதை குறித்து சந்தோஷம் கூட பட வேண்டாம். உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். ஆகவே இந்த 2 பேராக அனுப்புகிறார் அல்லவா? உங்களுக்கும் சில வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? உங்களில் சில பேருக்கு பிரசங்கம் பண்ணுகின்ற வரம், உங்களில் சில பேருக்கு பாடுகிற வரம், உங்களில் சில பேருக்கு நன்றாக ஆராதனை நடத்துகிற வரம், உங்களில் சில பேருக்கு நல்ல ஆத்தும ஆதாய வரம். என்னென்ன வரங்கள், என்னென்ன அழைப்புகள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ உங்களுக்கு தான் தெரியும். அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாமா? உங்களுடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுகிறார். அதைத்தான் இங்கே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த இவைகளுக்கு பின்பு என்று அவர் சொல்கிறார் அல்லவா, அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு
இந்த வேறே 70 பேர் என்ற அந்த அம்சத்தில் இந்த 70 பேர் அல்லாத அந்த வேறே என்று சொல்லுகின்ற ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர் அனுப்பாதவர்கள், அவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஒருவேளை அவர்களை போல இந்த இடத்துல யாராவது இருந்தால் தயவு செய்து வெளியே சொல்ல வேண்டாம், அவமானம். உள்ளேயே ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி அந்த குரூப்பில இருந்து இந்த குரூப்புக்கு தாவி விடுவோம். சரியா? அந்த குழுவிலிருந்து இந்த வேறே 70 பேர் என்ற குழுவுக்கு தாண்டி விடுவோம். சரியா? என்றால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லாமல் இருந்தால் பிரைஸ் தரோம். இப்போ உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், தயவு செய்து நான் உங்களுக்கு 3 குழுக்களை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 3 குழுக்களை பற்றி நான் ஒவ்வொன்றாக சொல்லும் போது நீங்கள் உடனே இது அவருக்கு தான் என்று அப்படியே திரும்பி அவர் கேட்கிறாரா, அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்க, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கா ஆம் என்றால் அதை விட்டு தாவி வாருங்கள் இந்த வேற 70 பேருக்கு. இல்லையா, பிரைஸ் தி லார்ட், அந்த குழுவுக்கு நான் விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் நாதா என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் நினைக்க வேண்டாம், அவர் வரவில்லையே, அவர் வந்திருக்க வேண்டும் நினைக்க கூடாது. எப்படியாவது இந்த வீடியோவை அந்த ஆளை பார்க்க வைக்க வேண்டும். ஆவியானவர் தான் கண்டித்து உணர்த்துகிறவர். அவருடைய ஊழியத்தை நீங்கள் யாரும் செய்ய போக வேண்டாம். சரியா? நானும் சரி, நீங்களும் சரி, பார்ப்போம். இந்த சொல்ல போகின்ற அந்த 3 குழுக்களில் எதிலாவது நாம் இருக்கிறோமா? இருந்தால் அதை விட்டு வெளியே வரும். பப்ளிக்கா இல்ல, ரகசியம். சரியா? நம்மால் அதையும் வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டே இருப்பான். இவ்வளவு காலம் முதலே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நம்ம தெரியுதானே? சரி, இப்போ 9வது அதிகாரத்திலே இந்த முதல் குழு எங்கே இருக்கிறது என்றால் 57ஆம் 58ஆம் வசனங்களிலே இந்த முதல் குழு 57வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். சூப்பர் இல்லையா? இப்போ 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு என்ன சொல்லுகிறார்? அந்த 70 பேரை அனுப்பும் போது அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்ப இங்க 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே ஒரு மீன் தானாக வந்து வலையிலே விழ பார்க்கிறது. ஒருவன் தானாக வந்து கேட்கிறான், ஆண்டவரே, சும்மா அல்ல, நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றி வரப்போறேன். உடனே இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? தேங்க்யூடா, தேங்க்யூடா, எல்லாரும் இந்த ஆளை பாருங்கடா, திருப்பி ஒருக்கா சத்தமா சொல்லு என்று சொல்லி எல்லாம் அமைதியா இருக்க. இந்த ஆள் என்னமோ சொல்றார், திரும்ப சத்தமாய் சொல்லு அப்படி சொல்ல வைத்து மைக்க கொண்டு போய் கிட்ட கொடுத்து, முன்னால வாங்க, எல்லாரும் அமைதியா இருந்து பாருங்க, இங்க சொல்லுங்க தம்பி, நீங்களா சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? இல்ல. பேதுரு வந்து சொல்லி கொடுத்தாரா? இல்ல. யோவான் சொல்ல சொன்னாரா? இல்ல. அப்ப நீங்களா என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் வருவேன். இப்படியெல்லாம் மைக்ல சொல்ல வைக்கல. என்ன தெரியுமா சொல்றாரு? 58வது வசனத்தை பாருங்கள், குழப்பமா இருக்கிறது. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றான். அவனா வாரேங்கிறான், ஒரே வெட்டு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இயேசு பக்கத்துல நரிகளுக்கு குழிகளும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிப்பேன், ஆண்டவரே, நரியெல்லாம் இங்க இருக்கிறேன், ஏன் நிறைய பத்தி பேசுவானே? ஒருத்தன் அழகா வந்து வர்றேங்கிறான், வான்னு கூப்பிட வேண்டியதுதான். பாதி வழி வரும்போது அவனுக்கு முடியலைன்னா அவனை கலட்டிடலாம், அது வேற. இப்பதான் ஒப்பு கொடுக்குறான், இப்பவே வெற்றிகளே நாதா நான் சொல்லியிருப்பேன். இதனாலதான் என்னைய பக்கத்துல வச்சுக்கிறேன். 2000 வருஷமா என்னைய படைக்காம எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னைய தூக்கி போட்டு படைச்சு இப்போ பண்ணடா பிரசங்கம்னு விட்டுட்டான். பைபிள் காலத்துல பல சந்தர்ப்பங்களில் எனக்கு ஆசை, அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் சூப்பர் ஐடியாக்களை கர்த்தருக்கு கொடுத்திருப்பேனே. கர்த்தருக்கு சூப்பர் ஐடியா தேவையே இல்லை. ஆனா உண்மையில நீங்க யோசிக்க பார்ப்போம், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு என்று அங்காய்க்கின்ற ஒரு நிலையில் இருக்கிற இயேசு தானாக ஒருவன் வந்து கேட்கும் பொழுது அவனை அப்படியே அதைரியப்படுத்தி விடுகிறான். அதற்கு பிறகு அவன் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை, யாருக்கு குழி வேண்டும், யாருக்கு கூடு வேண்டும், எனக்கு நீர் இருந்தால்
வந்தால் போதும் என்று அவன் வந்திருந்தால் வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கும். அவன் அதற்கு பிறகு வரவில்லை என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு அவன் வரவில்லை, வந்திருந்தால் வேதம் எழுதியிருக்கும். அதனால்தான் வேறே 70 பேரை அனுப்புகிறான். இந்த வந்தானே இவன் மாத்திரமா இப்படி வந்திருப்பான்? இன்னும் எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? சரி, ஏன் இயேசு இவனை இப்படி அதைரியப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், இயேசு எதை பற்றி பேசுகிறார் தெரியுமா? நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரன் எனக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எனக்கு எந்த வசதியும் இல்லை. இவர் பொய் சொல்லவில்லை. இவருக்கு மேலோட்டமாய் பார்த்தால் பொய் சொல்வது போலதான் இருக்கிறது. ஏனென்றால் சம்பவம் கலிலேயாவிலே நடக்கிறது. கலிலேயாவிலே கப்பர்நகூமிலே இயேசு வீடு எடுத்து வாழ்ந்தவர். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும், அந்த வீட்டின் கூரையை பிரித்துக் கொண்டுதான், அந்த கூரையை பிரித்துத்தான் அந்த தீவிரவாதக்காரனை இறக்குகிறார்கள். அப்ப இவர் தலை சாய்க்க இடமில்லை என்பதனை ஒரு அடையாளமாய் சொல்லுகிறாரே ஒழிய அவர் உண்மையாக தனக்கு வீடு இல்லை, படுக்க இடமில்லை என்பதனை அவர் குறித்து சொல்லியிருக்க முடியாது. இப்படி சொன்னவர் பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே படகிலேயே தூங்கிக் கொண்டிருந்தார். தலையை சாக்காம வச்சுக்கிட்டா தூங்கி இருப்பார். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர் அவனை அப்படியே அவனுடைய ஒரு எதிர்பார்ப்பை கண்டுபிடித்து அதை வெட்டி போடுகிறார். புரியுதா? என்ன நடந்தது என்றால், நீங்கள் 9ஆவது அதிகாரத்திலே வாசித்தால் ஆரம்பத்தில் இருந்து இயேசு போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கின்றன. அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்திலே தான் அவர் அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த கதையெல்லாம் வருகிறது. இப்போ சில பேர் இயேசுவை பார்க்கும் போது அவர்கள் காணுவது எதை தெரியுமா? ஆடாடா, இவர் போகும் இடமெல்லாம் ஜனங்கள் வரவேற்கிறார்கள், இவர் கை வைக்கும் பொழுது நோயாளிகள் சுகமடைகிறார்கள், ஒரு வார்த்தை சொன்னால் பேயெல்லாம் ஓடுகிறது, 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு 5000 ஆண்கள் அவர்களுடைய மனைவிமார் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கிறார். சூப்பர் வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு ஆளோட தாண்டா வாழணும். எதற்காக இவன் தீர்மானித்தான் தெரியுமா? இந்த வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து அவற்றால் கவரப்பட்டான். அதனால் தான் அவன் சொல்லும் பொழுது இயேசுக்கு தெரிகிறது, இவன் எதற்காக என்னோடு வர விரும்புகிறான். இந்த காரியங்களை எல்லாம் இயேசு செய்யும் பொழுது யாரை முன் போட்டு செய்கிறான்? சீஷர்களை. அப்போ இவனுக்கு ஒரு ஏக்கம், ஐயோ அந்த ஆளுடைய இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த 5000 ஆண்களை மற்றும் அந்த பெண்களை அவர்களை எல்லாம் அமர வைத்தது சீஷர்கள். இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த பிறகு அவர்கள் தான் பங்கிடுகிறார்கள். இதையெல்லாம் அமர்ந்திருந்து சாப்பிடுகிறவர்களில் ஒருவனாயிருந்த இவன் நினைத்தான், இந்த சீஷர்களில் ஒருவனாக நானும் மாறிவிட்டால் எனக்கும் இன்பம் அல்லவா? புரியுதா? இப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு இந்த இடத்துல வெட்டுகிறார். இன்றைக்கும் அன்பானவர்களே, அநேகருக்கு ஏன் ஊழியம் செய்ய ஆசை தெரியுமா? அநேகருக்கு ஊழியம் செய்ய ஆசை அந்த ஊழியத்தில் இருக்கின்ற கவர்ச்சி. அநேகருக்கு பிரசங்கம் செய்ய ஆசை ஏன் தெரியுமா? ஒருவர் அன்றைக்கு எனக்கு சொல்லுகிறார், பாவம் அவர் அதை உணர்ந்து சொல்லவில்லை, அவருடைய ஒரு குடும்ப பிரச்சனை நிமித்தமாக அவர் இப்படி சொல்லுகிறார், பாஸ்டர் 2 மணித்தியாலம் பிரசங்கம் பண்ற உங்களுக்கு டயர்டுனா 7-8 மணித்தியாலம் வேலை செய்யற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். அவருடைய குடும்ப பிரச்சனை. நான் உள்ளத்துல அவருடைய பிரச்சனைனால வெளியால சொல்லணும், நான் உள்ளுக்கு நினைச்சுக்கிட்டேன், 2 மணித்தியாலம் பிரசங்கம் பண்றது தானே நீ பாக்குற, 1 மணித்தியாலம் பிரசங்கம் பண்றதுக்கு 60 மணித்தியாலம் ஆராய்ச்சி பண்றேனே, 120 மணித்தியாலம் நான் படுற போராட்டம் உனக்கு தெரியுமாடி, 2 மணித்தியாலம் பேசுறதுக்குன்னு உள்ளத்துல நினைச்சுக்கிட்டேன், வெளியால சொல்லல. அப்போ பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் எதை பார்க்கிறார்கள் தெரியுமா? இந்த மேடையிலே வந்து நிற்கின்ற அந்த கவர்ச்சி, பிரசங்கம் பண்ணுகிற போது காணப்படுகிற கவர்ச்சி. சில நல்ல பிரசங்கிமாரனுடைய பிரசங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கம் வரும், ஐயோ இந்த நிலைமையிலே நான் வரக்கூடாதா? பெரிய சபை நடத்துகின்ற பாஸ்டர்மாரை சின்ன சபை நடத்துகின்ற பாஸ்டர்மார் பார்க்கும் பொழுது, ஐயோ எனக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்க கூடாதா? எனக்கும் வந்து வாட்சிருக்கிறே ஒரு சர்ச், இப்படி நினைப்பார்கள். சரியா?
சில பேர் வந்து பயங்கரமாக ஆராதனை நடத்தும் பொழுது, அப்படியே அபிஷேக ஆராதனை நடத்தும் பொழுது சில பேருக்கு ஐயோ 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 எனக்கும் தான் பாட முடியுதே, நான் அந்த காலத்துல இருந்து பாத்ரூம் போகும்போதெல்லாம் பாடும்போது வெளியே இருக்கிற ஆளெல்லாம் நல்லா பாடுறேன்னு சொன்னாங்களே. கர்த்தாவே, என்னை ஆராதனை லீடராக, ஆராதனை தலைவனாக, ஆராதிக்கிறவனாக மாற்றும் ஐயா. நிறைய இடங்களிலே ஜனங்களுக்கு ஆராதனை நடத்த ஆசை, உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்றதுக்காக அல்ல, அந்த ஆராதனை ஊழியத்தில் இருக்கிற கவர்ச்சி. நான் உங்க சேர்ச்சாக்களை சொல்றேன், நான் வேற சேர்ச்சாக்களை சொல்றேன். சில பெண்களுக்கு, உங்களுக்கு சிஸ்டம் தெரியாது தேவையில்லை. ஏன் முன்னாலே வந்து கொயரில் இருக்க வேண்டும் என்றால், ஒரே மாதிரி சாரி கட்டி, ஒரே மாதிரி கவுன் போட்டு அழகா வந்து நின்று இப்படி ஆராதிக்கிறதை வீடியோல பார்க்கும்போது, அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு ஆசை, நான் அங்கே வரக்கூடாதான், ஐயோ நானும் அவர்களின் ஒருத்தியா இருக்கக்கூடாதான். இதற்காகத்தான் நிறைய பேர் இப்படி ஊழியத்துக்கு வர விரும்புகிறார்கள். புரியுதா? ஊழியத்தில் மறுபகுதி ஒன்று இருக்கிறது. என்ன? ஆபத்தான ஒரு பகுதி, பயங்கரமான ஒரு பகுதி. எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகமாய் கேட்கப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர்மா போன் பண்ணி நேர்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து கேட்பாங்க, பாஸ்டர் உங்களை போல நாங்களும் பிரசங்கம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க பாஸ்டர். ஹீப்ரூ படிக்கணும், கிரீக்ல, ஐயோ நீங்க ஹீப்ரூலையும் கிரீக்லையும் பைபிள் வாசிக்கிறீங்களாங்க பாஸ்டர். இன்டர்நெட்ல ஹீப்ரூ படிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பாத்தீங்களா? இவன் எப்படிப்பட்ட சோம்பேறி தெரியுமா? வீட்டில இருந்து ஃப்ரீ டைம்ல ஹீப்ரூ படிக்க போறான். படிச்சு 86ஆம் ஆண்டிலே இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் நான் கிரேக்க மொழி படித்த பிறகு தான் வேதத்தை கிரேக்க மொழியிலே வாசிக்க ஆரம்பித்தேன். எத்தனை வருஷம்? 14 வருஷம். 3 வருஷம் ஸ்ரீலங்கால, மிச்ச வருஷம் பாதி வருஷம், 3 வருஷம் இங்கிலாந்துல, மீதி வருஷம் அமெரிக்கா. எவ்வளவு செலவு, எவ்வளவு கஷ்டம், எத்தனை இரவுகள் உறக்கம் இல்லை. நீங்க நோவேல வாழ்றீங்க, தமிழிலே சிந்திக்கின்ற ஜனங்கள், நீங்க எல்லாம் தான் நோவேஜியன் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்க நோவேஜியன் சிட்டிசன்ஷிப் எடுத்தாலும் உங்களோட தோலும் மாறல, மூளையும் மாறல. சரியா? ஆமாவா இல்லையா? அந்த நோஸ்கல பேசுவதற்கு நீங்க படுற அவதி இருக்கு. ஆமாவா இல்லையா? சரிதானே? என்ன போல ஆக்கல நீங்க ஏமாத்தலாம். உங்க நொஸ்க காட்டினா நமக்கு நொஸ்க, எனக்கு நொஸ்க தெரிஞ்ச ஒண்ணு தக்கு. சரியா? அப்ப எனக்கு தக்கு மட்டும் தானே தெரியும். நீங்க தக்கிட்ட தத்திமி எல்லாம் போட்டு என்னை போன்றவர்களை ஏமாற்றலாம். ஆனால் அந்த நீங்கள் வாழும் நாட்டின் எல்லாரும் பேசும் ஒரு மொழியையே படிப்பதற்கு கஷ்டமா இருக்கிறது என்றால், புராண காலத்தில் பயன்படுத்திய எபிரேயம், புராண காலத்தில் பயன்படுத்திய அக்காடியன், அராமியம், கிரேக்கம் எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. சரி, என்னை போன்றவரை ஆண்டவர் அழைக்கிறார், அவ்வளவுதான். ஒரு சிலரை அழைத்து அந்த கஷ்டத்துக்குள் அனுப்பி எடுக்கிறார். ஆனால் அது பயன்படும் பொழுது கவர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? அந்த கவர்ச்சியை பார்த்தவுடன் ஆசை வருகிறது. அன்பானவர்களே, இதுதான் இவனுக்கு இருந்த பிரச்சனை. ஆக உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் என்ன ஊழியமா இருக்கட்டும், பாடுகிற ஊழியம், ஆராதனை ஊழியம், இசைக்கருவி வாசிக்கிற ஊழியம், பிரசங்க ஊழியம், சரியா? ஏன் பைபிள் வாசிக்கிற ஊழியம் கூட, ஊழியம் என்றால் எல்லாமே ஊழியம் தான். இந்த ஊழியங்களின் மேல் உங்களுக்கு ஆசை வருவது நல்லது, அது வேண்டும். ஊழியத்தின் மேல் விசுவாசிகளுக்கு ஆசை வர வேண்டும். அது எதற்காக வருகிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஊழியத்தில் இருக்கின்ற அந்த கவர்ச்சி, அதுவா அந்த ஒரு வித உலக பிரகாரமான ஆசை, அதான் இதை பார்க்க வேண்டும். புரியுதா? இப்ப கர்த்தர் என்னை மாற்றினார். உண்மையாக சொல்லுகிறேன், நான் என்னுடைய சாட்சியிலே ஒரு சாட்சினா நல்லது, நான் கெட்டதுன்னு சொல்லவா? உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு நான் உலகத்திலே பாட்டு பாடியவன், இசை வாசித்தேன். அப்போ இயற்கையாக நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது என்ன செய்ய விரும்பி இருப்பேன்? பாடல் எழுதி ஆராதனை நடத்தி வர்ஷிப் லீடராக வரத்தான் நான் விரும்பினேன். என்றால் இசை என்பது ஒரு மனுஷனுக்கு ரத்தத்தில் ஊறியது. இசை என்பது என்னுடைய
உடம்பில் இருக்கின்ற கலங்கள், இழையங்கள், எலும்பு, ரத்தம், குருதி துளிக்கைகள் எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஒன்று. சரியா? அப்ப அதைத்தான் நான் செய்ய விரும்புவேன். ஆகவே நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் அதைத்தான் செய்தேன். பிரசங்கம் பண்ண போனால், யாராவது எனக்கு பிரசங்கம் பண்ண அழைத்தால், பிரசங்கத்துக்கு முதல் கிதாரை எடுத்து பாடல் பாடி, வாவ், இதுதான். ஆனால் ஆண்டவர் என்னோடு ஒரு நாள் பேசி, 94ஆம் ஆண்டிலே என்னோடு பேசினார். இங்கிலாந்தில் வாழ்ந்த காலத்திலே கர்த்தர் எனக்கு சொன்னார், சுரேஷ், நீ இந்த பாடல்களை எல்லாம் எழுதுகிறாயே, ஏன் எழுதுகிறாய்? சரியா? இந்த பாடல்களை நீ பாடி இதுவரை நீ 4 ஒளிநாடாக்களை வெளியிட்டாயே, ஏன் வெளியிட்டாய்? பிரசங்கத்துக்கு முன் கிட்டாரை எடுத்து பாடுகிறாயே, ஏன் பாடுகிறாய்? உண்மையாய் பதில் சொல்லு என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். பொய்யா பதில் சொல்றதா என்ன தெரியுமா? ஆண்டவரே, உண்மை துதிக்க, அந்த பாடல் வரிகளின் மூலம் செய்தி அனுப்ப, ஜனங்கள் தொடப்பட, உண்மையான காரணத்தை சொல்லடா என்று சொன்ன போது நான் சொன்ன உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் அதை விட்டு வந்தேன் அல்லவா, அந்த ஆசை இருக்கிறது. ஜனங்களின் பாட்டை கேட்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், கைத்தட்ட வேண்டும், ஒன்ஸ் மோர் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தாளந்து எனக்கு வேண்டாம், நான் சொல்லுவதை செய். அதனால்தான் நான் பகிரங்கமாய் பாடுவதை நிறுத்தினேன். ஏன் தெரியுமா? உண்மையாக நான் அறிக்கை செய்கிறேன் உங்களுக்கு. நான் 94ஆம் ஆண்டு வரை ஊழியங்களின் போது பாடல் பாடியதும் இசை வாசித்ததும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, என் திருப்திக்காக. அது ஒரு நல்ல ஒரு ஊழியம், கவர்ச்சியான ஒரு ஊழியம் என்றபடினால் தான் செய்தேன். அதனால்தான் இன்றைக்கு ஜனங்கள் என்னை பாட சொல்லும் போது நான் பாட மாட்டேன். சரியா? இன்னைக்கா சொன்னீங்க பசங்க, அவனுக்கு நேற்று சொன்னீங்க, எனக்கு மறந்து போச்சு. இன்றைக்கா? நேற்று சொன்னார் பாசஞானம். நீங்க முன்னால வந்து பாட்டு பாடி அப்படியே செய்யுங்க. சொல்ல முடியாது, பேசுறதுக்கு மாத்திரம் மாற. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னால் செய்வது வேறு, ஆனால் அந்த ஊழியத்தின் மேல் இருக்கின்ற கவர்ச்சியினால் செய்யக்கூடாது. அந்த பலவீனம் எனக்கு இருக்கிறது, இசையிலே எனக்கு அந்த பலவீனம் இருக்கிறது. நான் கவனமா இருக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுவதும் படித்துக் கொடுப்பதும் நான் வெறுத்த ஒன்று தெரியுமா? கர்த்தர் என்னை பிரசங்க ஊழியத்துக்கும் ஆசிரியனாக நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது 89ஆம் ஆண்டு நான் அதை வெறுத்தேன். ஏன் தெரியுமா? படிக்கணும். படிச்சு கொடுக்கறதா முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும். நமக்கு அது வராது. ஸ்கூல்ல நல்லா படிப்பேன், ஆனா படிக்கிறதுக்கு அடி வாங்குவேன். என்ன படிப்பேன்? பாட்டு. பாட நேரம் பாட்டு படிப்பேன். டீச்சர் படிச்சு கொடுக்கும் போது இங்க சத்தான சுரேஷ் ராமச்சந்திரன் வா அடி, பிரின்சிபலுக்கு அனுப்பி அவரும் அடி. ஒழுங்குதான். டீச்சர் வர ஒரு 2 நிமிஷம் லேட்னா நான் பாட்டு டக்க டக்கர டக்க டக்கர். சரியா? என்ன போய் டீச்சர் ஆகினா, பைபிள் டீச்சர் ஆகினா முடியுமா? படிக்கணுமே. நான் வெறுத்தேன். கர்த்தர் என்னை நான் விரும்பாத ஊழியத்தை கொடுத்தபடினா அது எனக்கு கவர்ச்சியாக தெரிய மாட்டேன் என்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இந்த படித்து கொடுக்கிற ஊழியம், பிரசங்க ஊழியம் ஒரு கவர்ச்சியான ஊழியமா எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அது எனக்கு கஷ்டமான ஒரு 2 கஷ்டங்கள். ஒன்று, ஆயத்தம் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய ஆயத்தம், படிப்பு, இதெல்லாம். 2வது கஷ்டம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்வதே சரியாய் சொல்லிவிட்டு இறங்க வேண்டும். ஏனென்றால் சிலர் நான் சொல்வதை அப்படியே நம்புகின்ற நிலையில இருக்கிறார்கள். ஆகவே நான் தவறாய் எதையாவது போதித்து விட்டால் ஜனங்கள் வழி தப்பி போய்விடுவார்கள். நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர்கள். ஆகவே அன்பாளர்களே, ஊழியர்கள் நீங்கள் எதை செய்தாலும் பிரைஸ் தி லார்ட் நீங்கள் செய்யுங்கள். என்னத்துக்காக அந்த ஆசை உங்களுக்கு வருகிறது? அந்த ஊழியத்தின் பால் இருக்கின்ற கவர்ச்சி. இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள், ஒரு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய கிடைத்தான், ரொம்ப அருமையானது, நாடுகள் பார்க்கலாம், ஊழியக்காரனாய் வந்தால் நாடுகள் பார்க்கலாம், பல சபைகளுக்கு போகலாம், நிறைய பிரசங்கம் செய்யலாம். இல்லை அன்பானவர்களே, ஊழியத்தின் ஒரு பகுதி இருக்கிறது, மிகவும் கஷ்டமான ஒரு பகுதி. ஒரு கட்டிடத்தை மாத்திரம் பார்த்தால் போதாது, வெளியே தெரியாத அஸ்திவாரம் இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு நோண்டப்பட்டது, எவ்வளவு தோண்டப்பட்டது, எவ்வளவு கஷ்டம் கொடுக்கப்பட்டது என்றது அஸ்திவாரத்துக்கு தான் தெரியும். ஆகவே அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் யாரை வேண்டாம் என்று ஒதுக்கிறார் தெரியுமா? வசதிகளுக்காகவும் அந்த விழிப்பிரகாரமான கவர்ச்சிக்காகவும் ஊழியத்துக்கு வர விரும்பினார்கள். சரிதானே? சரி, இப்போ இந்த முதலாவது குழு
நான் சீக்கிரம் முடிக்க போறேன். 20 நிமிஷத்துக்குள் 25 நிமிஷத்துக்குள் முடித்து விடுவேன். சரியா? இப்போ டைம் ஓகே தானே? 20 minutes ஓகே. அப்போ முதலாவது குழு தானாக வந்து இயேசு இடத்துல கேட்டவனையே இயேசு வேண்டாம் என்றார். ஏன்? கவர்ச்சியாய் ஊழியத்தின் பால் கவரப்படுகிறவன் எனக்கு நல்ல சீஷனாய் இருக்க மாட்டான். ஆனால் பாருங்கள், அடுத்த 59வது வசனத்திலே இயேசுவே ஒருவனை அழைக்கிறார். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அவன் அதற்கு கீழ்ப்படிந்து போயிருந்தால் அது எழுதப்பட்டிருக்கும். சரியா? ஆனால் அவன் போகவில்லை என்பது இதுல எழுதப்படாததிலிருந்து தெரிகிறது. புரியுதா? சரி, ஆண்டவர் ஒருவனை அழைக்கிறார், வா ஊழியத்துக்கு வா. அவன் என்ன சொல்லுகிறான்? மாட்டேன் என்று சொல்லுகிறானா? இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி தான் இதை நாம் பார்க்க வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி இவன் சொன்ன பதில் 100க்கு 100% நல்ல ஒரு பதில், பொறுப்பான ஒரு பதில். ஏனென்றால் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு தகப்பன் மரித்தால் மகன் அந்த தகப்பனை அடக்கம் செய்ய வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் மரித்த பொழுது எங்கோ பாரான் வனாந்தரத்துக்கு அப்பாலே போய் வாழ்ந்த இஸ்மவேலும் ஈசாக்கும், இந்த 2 மகன்மாரும் தான் தாவீதை அங்கே சாராளினுடைய கல்லறைக்கு பக்கத்திலே சீகேமிலே மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை அடக்கம் பண்ணுகிறார். சரிதானே? சாராளுக்கு பக்கத்து கல்லறை, சாராளை அடக்கம் பண்ணியிருந்த அந்த கல்லறைக்கு பக்கத்திலே மம்ரேயின் சமபூமியிலே அந்த சீகேமிலே வைத்து அடக்கம் பண்ணினார். யார் அடக்கம் பண்ணினார்கள்? இஸ்மவேலும் ஈசாக்கும் மகன்மார். இது யூத கலாச்சாரம். அப்போ யூத கலாச்சாரத்தின்படி இப்போ இந்த கதையின்படி இந்த சம்பவத்தின்படி சில பேருக்கு தெரியாமல் அவர் நினைக்கிறார்கள், தகப்பன் மரித்திருக்கிறார், இவன் அந்த மரித்த சடலத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ண கேட்கிறான் என்று. அப்படி அல்ல. ஏனென்றால் யூதர்கள் மரித்தால் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பதாகவே அடக்கம் செய்து விடுவார்கள். ஏனென்றால் சூரிய அஸ்தமனத்தின் போது அடுத்த நாள் தொடங்கிவிடும். அடுத்த நாளுக்குள்ளே ஒரு மரணம் கொண்டு போகப்பட முடியாது. சரியா? இவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? என்னுடைய தகப்பன் தனது அந்திம காலத்தில், தன்னுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மகன் என்ற பொறுப்பு இருக்கிறது. நான் உம்மோடு வந்தால் நீர் இன்றைக்கு கலிலேயாவில் இருப்பீர், திருப்பி நாளைக்கு தெக்கப்போலி போய் விடுவீர், அல்லது நாளை மறுநாள் எருசலேமுக்கு போய் விடுவீர். இது 20ஆம் நூற்றாண்டு அல்ல ஆண்டவரே. SMS மூலமோ தொலைபேசி மூலமாக அழைத்து சொல்வதற்கு உன் அப்பா இறந்துட்டார், உடனே வா என்று. எருசலேமுக்கு நான் உம்மோடு வந்திருக்கும் போது என் அப்பா இறந்து விட்டால் அந்த செய்தி வந்து என்னை அடையும் போதே 3 நாள் ஆகிவிடும். என் தகப்பனை அன்றைக்கே அனாதை பிணமாக அடக்கம் செய்து விடுவார்கள். எனக்கு ஒரு குடும்ப பொறுப்பு இருக்கிறது, ஒரு மகன் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அந்த பொறுப்பை நான் முடிக்கும் வரையில் என்னால் ஊழியத்துக்கு வர முடியாது ஆண்டவரே என்ற ஒரு சரியான ஒரு காரணத்தை தான் கொடுக்கிறான். அதற்கு தான் இயேசு அவனை இகழ்ந்து பேசுகிறார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ முதலாவது போய் ராஜ்யத்தின் பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கி என்று. பாருங்கள், இன்றைக்கு நமக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது. வேதம் கூட புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தன் குடும்பத்தை கவனிக்க முடியாவிட்டால் சபையை கவனிக்க வரக்கூடாது. இப்போ இன்றைக்கு கணவன்மார் இருக்கிறீர்கள், மனைவிமார் இருக்கிறீர்கள். கணவனுக்கு என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது, மனைவி என்ற பொறுப்பு இருக்கிறது, தகப்பன் தாய் என்ற பொறுப்பு இருக்கிறது. சரியா? இன்னும் எத்தனையோ பொறுப்புகள், நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சாட்டு போக்குக்காக பொறுப்புகளை பயன்படுத்தாது என்று சொல்லுகிறார். சில பேர் சாட்டு போக்கு. இப்ப இவனுடைய அப்பா மரண படுக்கையில் இதோ இன்றோ நாளையோ இறக்க போகிறார் என்ற ஒரு நிலையில் இருந்திருந்தால் இயேசு அவனுக்கு அப்படி சொல்லியிருப்பாரா? நீங்கள் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்?
முதல் 30 வருஷமும் அவருடைய உண்மையான அப்பா அல்லாத யோசேப்பின் பிள்ளையாக அவர் ஒழுங்காய் வாழ்ந்தது. அந்த தான் பிறந்த மரியாளின் கணவன் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த யோசேப்பின் பிள்ளை என்ற பெயரிலே வாழ்ந்தவர். சரிதானே? தனக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த தன்னுடைய தம்பிகளாகிய யூதா, யாக்கோபு மற்றும் சகோதரிகள் எல்லாரையும் ஒழுங்காய் வளர்த்து வருவர். எப்படி தெரியும்? மார்க்கு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஜனங்கள் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் அந்த தச்சனுடைய மகன் அல்லவா? இவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் அல்லவா என்று இயேசுவை குறித்து ஆச்சரியப்படும் போது நமக்கு தெரிகிறது இதெல்லாம் உண்மை என்று. அப்போ இயேசு ஒரு பொறுப்பானவராக வாழ்ந்து 30 வயது வரை பல்லை கடித்துக் கொண்டிருந்து விட்டு யூத கலாச்சாரத்தின்படி 30 வயதில் வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்ற நிலை வந்த போதுதான் வீட்டை விட்டு இறங்கினார். அவர் சாக கிடக்கும் ஒரு அப்பனை நீ கவனிக்காதே, என் பின்னாலே வா என்று சொல்லியிருப்பாரா? இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ பொய்க்கு உன்னுடைய பொறுப்பை காரணமாய் வைத்து ஊழியத்தை, கர்த்தருடைய வேலையை செய்யாமல் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர், ஒருவேளை இங்கே இருக்கலாம் நீங்கள் யாராவது, பொறுப்பில்லா ஆண்டவர் ஒரு நாளும் யாருக்கும் சொல்லவில்லை உங்கள் பொறுப்பை உதாசீனம் செய்யுங்கள். கணவன்மார், மனைவிமார், அப்பாமார், அம்மாமார், வேலை செய்கிறவர்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பும் ஒரு ஊழியம் தான். கணவன்மார் நல்ல கணவன்மாராய் இருக்க வேண்டும், மனைவிமார் நல்ல மனைவிமாராய் இருக்க வேண்டும். அதனால் தான் வேதத்திலே படித்து படித்து சொல்லி இருக்கிறது. கணவன்மார் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், மனைவிமார் உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். சரியா? பெற்றார் பிள்ளைகளை வளர்க்கிறது பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறது. ஆகவே பொறுப்பை பற்றி வேதம் அழகாக சொல்லி இருக்கும் போது இயேசு உங்கள் பொறுப்பை எல்லாம் விட்டு விட்டு வந்து சபையிலே குந்தி கொண்டிருங்கள், புருஷனுக்கு சமைத்து போடாமல் ஊழியத்துக்கு போங்கள், அவனை எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த காக்காவை அனுப்பி நான் சாப்பாடு கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. பொறுப்பை செய்யுங்கள். ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மத்தேயு 6:33 அநேகர் மறந்தே போய்விட்டார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேகர் தேவையில்லாமல் கடன் பட்டுக் கொண்டு திரிகிறார். உண்மையாய் இந்த நாடுகளிலே சில விடயங்களை கடனுக்கு தான் வாங்க வேண்டும். ஒரு வீடு வாங்குவது என்றால் இந்த நாடுகளில் கையில் என்ன பணமா கொட்டி கிடக்கிறது, போய் எனக்கு 2 வீடு தான் என்று வாங்குவது. வீடு வாங்கினால் மாதம் வங்கிக்கு கட்டத்தான் வேண்டும் 25 வருடங்களுக்கு, அல்லது ஒரு வாகனம் வாங்கினால் கட்டத்தான் வேண்டும். சோ ஆகவே இந்த கடன் என்று சொல்லும் பொழுது இது அந்த கடன் அல்ல. சில நாடுகளில் இருக்கும் பொழுது கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டும், பேங்க் லோன் எடுக்கத்தான் வேண்டும், அது வேறு. ஆனால் சில பேர் கொழுப்புக்கு கடன் வாங்கி கொண்டு அவதிப்படுவது இருக்கிறது, தேவையில்லாமல் கொழுப்புக்கு. அந்த மாதிரி கொழுப்புக்கு கடன் வாங்கி கொண்டு, சரியா, உண்மையான பொறுப்பை விட்டு விட்டு அந்த போலியாக பொறுப்பை பெரிதாய் காட்டிக்கொண்டு ஊழியத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களை குறித்து தான் இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். அவர்களை அனுப்பவில்லை, வேற 70 பேரை அனுப்புகிறார். புரிகிறதா? நம்முடைய பொறுப்புகள் நமக்கு சாட்டு போக்குகளாய் வரக்கூடாது. சாட்டு போக்குகளாய் நம்முடைய பொறுப்புகளை நாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கின்ற நீங்கள் எல்லாரும், உங்களுக்கு தெரியும் உங்கள் பொறுப்புகளையும் செய்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் ஊழிய பொறுப்புகளை செய்வது எப்படி என்று. இல்லை என்று சொல்ல வேண்டாம். தெரியும் என்ன மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவம் தேவை. ஒழுங்காய் எல்லாவற்றையும் கிரமமாய் செய்கின்ற அந்த ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்தால் அழகாக எல்லாவற்றையும் செய்யலாம். சரியா? ஆகவே பொய்க்கு ஊழியத்தை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் பொறுப்புகளை காரணமாய் வைத்துக் கொண்டு அதை சாட்டு போக்காய் சொல்லக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார். இன்றைக்கு ஊழியர்கள் தேவை, சுவிசேஷம் அறிவிப்பவர்கள் தேவை. ஆகவே நீங்கள் அவருக்கு தேவை. இந்த இடத்துல அனுப்பப்பட்ட அந்த வேற 70 பேர் போல கர்த்தர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஆனால் உங்களில் சிலருக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பொறுப்பு. ஆனால் உண்மையாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தா அந்த பொறுப்பை செய்து கொண்டு கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவது உண்மையிலேயே ஒரு முடிந்த காரியம், முடியாத காரியம் அல்ல.
அப்படி அந்த பொறுப்பையும் செய்து கொண்டு இதையும் செய்யும் பொழுது வருகின்ற அந்த கஷ்டத்தின் போது கர்த்தருக்கு ஞாபகம் இருக்கிறது. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே பொறுப்புகளை, உண்மையான பொறுப்புகளை பொய்யான சாட்டு போக்குகளுக்கு பயன்படுத்துகிறவர்கள் தான் அந்த வேறே இருக்கின்றவர்களின் இரண்டாவது குழு. சரி, கடைசியாக மூன்றாவது குழுவை பார்ப்போம். 61வது வசனம். பின்பு வேறொரு அவனை நோக்கி, இப்போ முதலாவது ஆள் போல இவனும் தானாக வந்து பேசுகிறான். ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறான். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். எவ்வளவு நல்லவன் பாருங்க, எவ்வளவு நல்லவன். என்னது? ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர விரும்புகிறேன், இந்த பொறுப்பு இருப்பு பருப்பு இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தான் வரத்தான் போகிறேன். ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தின் படி ஆண்டவரே, நான் வீட்டில இருந்து அனுமதி வாங்கி கொண்டு அல்லவா வர வேண்டும், ஆகவே போய் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன் என்று இவன் சொல்கிறான். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏன் அவனை இயேசு ஒரே அடியாக வெட்டுகிறார்? இயேசு எப்படி வெட்டுகிறார் பாருங்கள். 62வது வசனம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பெண்ணிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். என்ற தெய்வம். இவர் இப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லை. அதாவது கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பெண்ணிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ஊழியத்துக்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை. நீ எல்லாம் ஊழியக்காரனா இருக்க முடியாதடா, சும்மா விசுவாசியா இரு. ஆனால் இயேசு பயங்கர பாரதூரமான ஒன்றை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்திலேயே இருக்க தகுதி இல்லையா? என்ற தெய்வம். ஊழியக்காரனா இல்லடி, நீ விசுவாசியா கூட இருக்க முடியாது. என்னத்தை பண்ணி விட்டான்? கலப்பையில கையை வச்சுட்டு கையை எடுக்க கூட இல்லையா? இன்னும் சும்மா அப்படி பின்னாடி பார்த்துட்டானா முடியாதுடா. இது பயங்கரமா இல்ல, கொடுமையா இல்ல? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இந்த வசனம் எனக்கு நன்றாக தெரியும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கடுமையான கொடுமையான வசனம். பாவம் இந்த பையன். இவன் உடமாட்டேன் என்று சொல்லவில்லை, கையை வைத்து விட்டான், கையை எடுக்க கூட இல்லை. சும்மா திரும்பி பார்க்க ஒரு நல்ல விஷயம் கேட்கிறான், அனுமதி வாங்கி கொண்டு வர. இயேசு என்ன தெரியுமா சொல்லி காட்ட விரும்புகிறார்? ஏடா, உனக்கு விருப்பமானவற்றை செய்யலாம், நீ அனுமதி கேட்கிற ஒரு நல்லவனா? இதுதான் இந்த இடத்துல மறைவாக கேட்கிற ஒன்று. இப்போ இலங்கையில எனக்கு நிறைய இந்த அனுபவம் இருக்கிறது. சில பெண்கள் சபைக்கு வர மாட்டார்கள். அப்போ போய் அவர்களிடத்தை பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், அநேகர் சொல்லுவாங்க, என்னுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லை, கணவன் அனுமதி தருகிறார் இல்லை. சரியா? கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருக்குது. அது எவ்வளவு நல்ல பொம்பளை. பேதுரு புத்தகம் என்ன சொல்லுகிறது? மனைவிகளே, உங்கள் கணவனுக்கு, ஆமா, சாராள் ஆபிரகாமை ஆண்டோவனே என்று சொல்லி அடங்கி இருந்தாள். அதுக்கு ஒருவேளை ஐயோ ஆண்டவனே என்ன செய்ய அப்படின்னு அடங்கினாளா எப்படின்னு தெரியல, ஏதோ ஆண்டவனே என்று அடங்கி இருந்தான். பேதுரு புத்தகம் சொல்லுகிறது, நீ புருஷனுக்கு அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து நடந்தால் அவன் மனைவியின் நடக்கையினால் ஆதாயப்படுத்தப்படுவான் என்று. அப்ப இந்த மனைவிமார் சொல்லும் போது, என் வீட்டுக்காரருக்கு விருப்பம் இல்லை சர்ச் போகுது, அதனால் தான் நான் வரவில்லை என்று கேட்பதற்கு இனிமையாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அதே மனைவி கணவனிடத்தில் கேட்டு விட்டால் மற்ற வேலைகளை எல்லாம் செய்கிறாள். எனக்கு நான் உண்மையான உதாரணங்களை சொல்லுகிறேன். சில மனைவிமார் கணவனுக்கு தெரியாமல் சீட்டு போடுகிறாள். கணவனுக்கு தெரியவே தெரியாது. கணவனுக்கு தெரியாமல் நகை வாங்கி பதுக்கி வைத்திருக்கிறாள். சரியா? கணவனுக்கு தெரியாது. கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு பணம் அனுப்புகிற வெளிநாட்டு மனைவி வர எனக்கு தெரியும். பயப்படாதீங்க, நான் உங்களை சொல்லல. அவங்க இன்னைக்கு வர, இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியாம நாளைக்கு வருவாங்க. கணவனுக்கு தெரியாமல் பயங்கர பதுங்கல் வேலைகள் நடக்கும். சபைக்கு போவதற்கு மாத்திரம் ஆட்புள்ள பர்மிஷன் கொடுக்கணும்னா இது சொல்லுதான். அப்ப கோபமா வராதா இயேசுக்கு? விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பைபிள் காலேஜுக்கு
நான் வேதாகம கல்லூரிக்கு அநேக வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் தானே எடுத்து 4 வருஷம் அவர்களை பயிற்றுவிக்கிறேன். அப்போ சில பேர் வருவார்கள், வந்து படிப்பார்கள், இடையிலே சொல்லுவார்கள், ஐயோ ஒருத்தன் வந்தான், யாழ்ப்பாணத்துல ஒருத்தன் வந்தான், அவன் வந்து சொன்னா, பாஸ்டர் அம்மாவையும் கொண்டு வந்து வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். நான் பைபிள் படிச்சுதான் நடத்துறேன், முதியோர் இல்லாம நடத்துறேன். நான் சொன்னேன், ஏன்டா ராசா, அம்மா தனியா இருக்கிறா, என் மனசெல்லாம் அம்மாவோடதான் இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் முடியாது ராசா, இது பைபிள் காலேஜ், நீ அம்மாவை கூட்டிட்டு வருவேன், வர்ற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அம்மா அப்பா ஆட்டுக்குட்டியோட வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் பார்த்தா முடியாது பாஸ்டர், நான் போறேன் பாஸ்டர், எனக்கு தாய் பாசம். தாய் பாசம்னா அந்த பாசம் அம்மா விட்டு இருக்க முடியாதது இல்ல, அம்மா தனியா போயிட்டோம். நான் கூட நினைச்சேன் சீரியஸாவே போயிட்டாங்க. ஆனா நான் சும்மா ஒரு நாள் கேட்டேன், ஏன்டா ராசா, என்னைக்காவது கல்யாணம் கட்டினீங்கன்னா அம்மாவை கொண்டாந்து வச்சுக்கிருவியோ அப்படின்ட்டு. இல்லாட்டி நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல பாஸ்டர் ஆபேல், உங்க பாஸ்டர் எங்கிட்ட வந்து சொல்றாரு, பாஸ்டர் யாழ்ப்பாணத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, நீங்க தான் வந்து நடத்தி வைக்கணும். அங்கிட்ட யாரு பேர சொன்ன, அவன் ஓ பாஸ்டர் அங்க படிக்க வந்தவன், நான் என்ன, நான் பாஸ்டர் கிட்ட கதைய போட்டேன். அப்புறம் போயிட்டு கல்யாணம் நானும் பாஸ்டர் தான் நடத்தணும். கொட்டி விட்டு கொண்டாட்டிய கொட்டிக்கிட்டு கொழும்புக்கு போயிட்டோம். அம்மாவை யாழ்ப்பாணத்துல விட்டு விழுந்துதான். இப்ப சொல்லுங்க பாப்போம், அவனை உரல்ல போட்டு குத்தணுமா குத்தக்கூடாது? அப்ப அது உண்மை என்ன? அவன் அம்மா தனிமை. உண்மையாக அந்த அம்மாவுக்கு ஒரே மகன், கணவன் இல்லை. ஆகவே உண்மையான ஒரு காரணத்தை சொல்லித்தான் போனான். ஆனால் அந்த உண்மையான காரணம் அல்ல என்பது சீக்கிரம் தெரிய வந்தது. இங்கே இயேசுவானவருக்கு அப்போதே தெரிந்தது, இவன் போய் விடுகிறான், கதை விடுகிறான். அப்போ கணவனிடம் கேட்காமல் சீட்டு போடுகிறவர்கள், கணவனிடம் கேட்காமல் நகை வாங்கி பறித்து வைப்பவர்கள், கணவனிடம் கேட்காமல் அங்கே வீட்டுக்கு அம்மா அவர்களுக்கு பணம் அனுப்புகிறவர்கள். கணவன் சொல்லுவான், நிறைய மனைவிமாருக்கு இப்படி சொல்லுகிறான். கணவன் சொல்லுகிறான், எந்த நேரமும் டெலிபோன்ல தொங்கிக்கிட்டு இருக்காது, நான் போற நேரத்துல இருந்து எந்த நேரமும் டெலிபோன் இப்படி வச்சுக்கிட்டா சிலர் சமையல் எப்படி கதை இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு வந்துட்டாரு போல கிடக்குது. இந்த அக்கா சர்ச்சுக்கு வரது புருஷன் கிட்ட கேட்டுட்டு தான் வரணும்னா அது பிரச்சனை விளங்குதான். அதுபோல இந்த வாலிபர்கள் சரியா அனுமதி என்று ஒரு 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 பூச்சாண்டி காட்டுவார். ஊழியத்துக்கு வருவதற்கு அனுமதி, காதலிப்பதற்கு அனுமதி கேட்பது கிடையாது. லவ் பண்றதுக்கு அனுமதி கேட்க மாட்டான். ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு அனுமதி கேட்க நல்ல பிள்ளைகளை போல என்ற தெய்வமே, எத்தனை வாலிபர்கள் இந்த நல்ல பிள்ளைகளை போல நடந்து கொள்வார்கள் தெரியுமா? பைபிள் காலேஜுக்கு வருவதற்கு அழைக்கும் போது, சபை காரியங்கள் ஊழிய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அனுமதி. நீங்க வந்து பாட்டு பாடுங்களேன், எனக்கு விருப்பம் பாஸ்டர், என்ன அவாவுக்கு பிடிக்கும், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எப்படி கதை? இவர் ஊழியம் செய்யறதுக்கு பொண்டாட்டியே விட்டு பிடிக்க போறாங்க. எங்க விட்டு எனக்கு தெரியாது, எங்கேயோ விட்டு எங்கேயோ பிடிக்கிறாங்க. ஒண்ணு அவளை விட்டுட்டு வேற ஒண்ணு பிடிக்க போறாங்க தெரியாது. பிரச்சனை இதுதான், ஊழியத்துக்கு விட்டு பிடிக்கிறார். ஆனா தன்னுடைய ஒரு ஆசையை, ஒரு ஆசையான ஒரு பிரயாணத்துக்கு போவதற்கு அல்லது ஏதாவது அதற்கு மனைவி குறுக்கே இருந்தால், ஏய் நீ மனைவி, நான் தலை கும்மனை விட சாரான். அப்பெல்லாம் பசங்க எல்லாம் வந்து சாரான்
சொல்றேன். அது ஊழியத்துக்கு சொல்லி இருக்கலாம். நிறைய கணவன்மார் சேர்ச்சுக்கு வரதில்லை, ஏன்னா மனைவி முறைக்கிறாள். மனைவிமார் சேர்ச்சுக்கு வரதில்லை, கணவன் அடிக்கிறான். போய் வணங்குதா? இந்த அனுமதியோடு வருகிறேன். இந்த மாதிரி தான் இந்த இடத்துல அவன் சொல்கிறான். அதுக்குத்தான் இயேசு அவனை அந்த மாதிரி வெட்டி போட்டு சொல்லுகிறார். கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின் உன்னை போன்றவர்கள் ஊழியத்துக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பதற்கு கூட தகுதி விடுகிறாங்க. சரி, ஏதோ ஒரு ஊழியத்துல இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு ஊழியத்துல இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு பிரச்சனை வரும்போது லேசில் ஊழியத்தை தான் விடுவோம், தெரியுமா? புருஷன் மனைவி சண்டை பிடித்தால் கணவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். மனைவி என்ன தெரியுமா சொல்லும்? நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். சர்ச்சுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. புருஷன் வந்தாலே வேற ஏதோ பிரச்சனை. ஆனா சண்டை பிடிக்கும் போது எங்க போக மாட்டாங்களா? சர்ச்சுக்கு. இவன் உண்மையான முதுகெலும்புள்ள ஒரு ஆம்பளையா இருந்தான், இவன் திங்கக்கிழமை சொல்லணும் நான் வேலைக்கு போக மாட்டேன். சரிதானே? ஆமாவா இல்லையா? புருஷன் கொஞ்சம் சண்டை பிடிச்சிட்டு திங்கக்கிழமை சொல்லணும் நான் வேலைக்கு போக மாட்டேன். ஏன்? நீங்க என்ன மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன். அது செய்ய மாட்டார். ஏன்? சர்ச்சுக்கு தான் எல்லாம் வெட்டுவாங்க. சரியா? புருஷன் பெஞ்சாதி சண்டை பிடித்தால் குடும்ப ஜபத்துக்கு வரமாட்டார் புருஷன், குடும்ப ஜபத்தை நடத்தவே மாட்டார் மனைவி. ஆனா ரெண்டு பேரும் டிவி பார்ப்பாங்க. டிவியை விடுறது, இன்னைக்கு நான் டிவி பார்க்க மாட்டேன். ஏன்? சொந்த நேரம் இதுக்கு டிவி பார்க்கணும் அப்படி சொல்லலாம் இல்லை, அது ஆசை. விளங்குல உங்களுக்கு? இப்ப பாருங்க, குடும்பத்துல பிள்ளை ஏதாவது குழப்படி பண்ணி விட்டால் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றது இல்ல, ஸ்கூலுக்கு அனுப்பாட்டி பிரச்சனை தானே. அப்ப எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எது இந்த குறிப்பதற்கு கிடைத்திருக்கிறது? சும்மா மெல்லுகிற வாய்க்கு விடுகிற அவள் எது? சபை, ஊழியம், ஜெபம். இதுதான். மற்ற விஷயங்களை கடிப்பது கிடையாது. ஏன்னா கடித்தால் அது திருப்பி கடிக்கும். சபையில மட்டும்தானே வேண்டிய மாதிரி வராம இருக்கலாம். என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அப்பாவி பாஸ்டர்னா ஏன் வரல 3 கிழமையா வர கிடைக்கல. அதுக்கு மேல இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? கொல்லவா முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? வேற கிடைக்க அவர் என்ன செய்ய முடியும்? அப்படியான்னு கேட்டுட்டு பாஸ்டர் வேற கிடைக்கணும் செப்பியிருக்கோம். அது அவரா சொல்லுவாங்க. அப்புறம் அவர் அவங்க ஜெபிக்கிறான், கொண்டு வரணும். நீங்க ஏன் தசமபாகம் கொடுக்குறீங்க? இல்ல வழி இல்லை. அதோட அவர் கம்பெனி மூடி அவரை எடுத்துட்டு இங்க பாஸ்டர் பேதுருவை கொண்டாந்து போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம். பாஸ்டர் பேதுரு புதிய சபை தொடங்கி ஒரு சில நாட்கள் யோசி பாருங்க. பிரதர் அனனியா வந்து போய் சொல்றான். அப்ப பேதுரு அப்படிலாம் சொல்லிட்டா பக்கத்துல நான் இருந்தா சொல்றேன் பேதுரு கிட்ட, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்பதான் சபை தொடங்கி இருக்குது, இவங்கெல்லாம் புது விசுவாசிகள், கொஞ்சமாவது கொடுக்கறத பாருங்க. நீங்க கொடுக்காதத பார்த்து இப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது கொடுக்குறாங்க இல்லையா? அதனாலதான் நான் சொன்னேன் ஆண்டவரே எங்க வைக்கிறேன்ட்டு. அனனியா செத்து விழுந்தான். செத்தோட என்ன செய்யணும்? வீட்டுக்கு சொல்லி அனுப்பணும். இவர் அப்படி செஞ்சாரா? இல்ல, பயல்களை விட்டு போய் அடக்கம் பண்ணிடுவான். சிஸ்டர் வருது, எப்படி அக்காவுக்கு தெரியாது. பாஸ்டர் கேக்குறாரு, என்னமோ வித்தீங்களா, எவ்வளவுக்கு வித்தீங்க? அவர் சொல்லி இல்லையோ, சொன்னவரா நீயும் சொல்லு, சரியா பேசிக்கிட்ட மாதிரி சொல்லுச்சு. உடனே பாஸ்டர் என்ன சொல்றாரு? அவனுக்கு நடந்ததான் உனக்கு நடக்க போது. தெய்வமே பாஸ்டர் ஞானத்துக்கு கருத்தர் வந்த வரவே கருத்தா நான் சொல்லவா? நான் நோவே வர அவசியமே இருக்காது இல்லையா பாஸ்டர்? இந்த நாட்கள்ல உபவாசம்
தான் பாருங்க. அடுத்த முறை நான் வர்றதுக்கு நான் வர்றதுக்கே பயப்படுவேன். பாஸ்டர் ஞானத்துக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருந்திருந்தா நோவேக்கு வரவே மாட்டேன். ஏன் எப்படி இருக்கும்? நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் அங்க இருந்து உண்மையாகவா அப்படின்னு ஆகவே இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா நமக்கு சொல்லுகிறார்? நம்மை ஆண்டவர் எந்த குழியிலே வைக்க விரும்புகிறார் தெரியுமா? பாத்தீங்களா? இப்ப புரியுதா? இந்த முதலிலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் தானாக வந்து கேட்கிறான். இந்த உலக ஆசைகளை பார்த்து, இந்த கவர்ச்சியை பார்த்து விட்டு உண்மை பின்பற்றி வருகிறேன். இப்படிப்பட்டவர் எனக்கு தேவையில்லை. உண்மைதான், எனக்கு அறுப்பு மிகுதி வேலையாட்கள் வேண்டும், ஆனால் இல்லை போன்றவன் கவர்ச்சிக்காக ஊழியத்துக்கு வருகிறவன் தேவையில்லை என்று அவனை விட்டு அவனை அகற்றுகிறான். நரிகளுக்கு குழிகளும் கூடுகளும் உண்டு, எனக்கு தலை சாக்க இடமில்லை என்று அந்த ஊழியத்தில் கஷ்டமான பகுதியை சொல்லி அவனை வெட்டி விடுகிறார். திரும்ப ஒருவனை அவர் அழைக்கும் பொழுது அவனை என்ன சொல்லுகிறான்? என் தகப்பனை அடக்கம் செய்ய என்னுடைய பொறுப்பை முடித்து விட்டு வருகிறேன். என்ன சொல்லுகிறான்? அதெல்லாம் சரி வராது. எனக்கு நீ ஊழியனாய் வர வேண்டும் என்றால் பொய்க்கு பொறுப்பை சாட்டாக வைக்கக்கூடாது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். வேறொருவன் வந்து சொல்லுகிறான், நான் வருகிறேன், முதலில் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன். என்ன சொல்லுகிறான்? கலப்பை மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் ஊழியத்துக்கு அல்ல, தேவ ராஜ்யத்துக்கே தகுதியானவன் அல்ல. ஆகவே மன உடைவுகள், சோர்வுகள், வேதனைகள் இவற்றால் யாராவது நீங்கள் செய்த ஊழியத்திலிருந்து இறங்கி இருந்தீர்கள் என்றால் தயவு செய்து உடனே ஏறி விடுங்கள். ஏன் தெரியுமா? ஊழியத்தை செய்துவிட்டு என்ன காரணத்துக்காக திரும்பி பார்த்தாலும் தேவ ராஜ்யத்தில் இருப்பதற்கு கூட அது தகுதி அல்ல. கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி இடத்துல படித்த பழைய மாணவர்கள் எல்லாரும் வந்தார்கள். நான் பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்ட 29வது ஆண்டு நிறைவை கொண்டாடினார்கள். அந்த நேரத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தராகிய இயேசு அப்படியே சிங்காசனத்தோடு அங்கே இறங்கினதை நாங்கள் அனைவரும் கண்டோம். நான் அப்படியே கிட்டாரை கலற்றி போட்டுவிட்டு மேடைக்கு வந்து அடின்னு அடித்து அப்படியே முழுங்கால் விழுது அழுவேன். ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார்? சுரேஷ், இந்த கொஞ்ச நாளாக நீ சொல்லிக் கொண்டு திரிகிறாய், நான் இப்போ மரித்தால் கூட நிம்மதியாய் போக தயார். ஏனென்றால் நான் அநேக ஊழிய விடயங்களை நிறைவேற்றி விட்டேன். சபை தொடங்கி விட்டேன், ஊழியர்களை ஏற்படுத்தி விட்டேன், உருவாக்கி விட்டேன். உண்மையிலேயே என்னுடைய சபையை நான் நடத்த தேவையில்லை, அதை நடத்த நல்ல நல்ல ஊழியக்காரர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதாகம கல்லூரியை கூட நான் நடத்த தேவையில்லை, நான் நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பெயருக்கு தலைமை போதகராக அதிபராக இருக்கிறேன். ஆகவே நான் இப்போ மரித்தால் கூட நான் நிறைவேற்றி விட்டேன் என்னுடைய பொறுப்பை என்ற ஒரு திருப்தியிலே நான் சாகவும் தயார், எனக்கு போதும் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், இப்படியெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு. நீ ஒன்றும் நான் உன்னை குறித்து வைத்த எதிர்பார்ப்பில் பாதி கூட நீ இன்னும் முடிக்கவில்லை. ஆகவே ஏதோ பெரிய சாதனை சாதித்தது போல நீ பேசுவதை நிறுத்து என்று கர்த்தர் என்னை கண்டித்து என்னை மனம் திரும்ப வைத்தார். பிப்ரவரி 10ஆம் தேதி. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், கலப்பையில கை வைத்துவிட்டு மனசோர்வுகள் வரும் பொழுது பின்னிட்டு பார்க்கிறோமே, அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தீர்மானியுங்கள், கர்த்தாவே 10ஆம் அதிகாரத்து 1வது வசனத்தில் இருக்கின்ற அந்த வேறே 70 பேரின் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த 3 கூட்டமும் எனக்கு வேண்டாம், வேறே 70 பேர் கூட்டத்திலே இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறான். எழுந்திருந்து கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணித்து சொல்வோம். கர்த்தாவே, எந்த நோக்கத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என்று உங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் அந்த வேறே 70 பேரின் கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தேன். ஆண்டவருக்கு எங்களை இன்னும் ஒரு புதிய விதத்திலே அர்ப்பணிப்போம். ஒரு நிமிஷம். பரிசுத்தம் ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பதற்காக நன்றி.
எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்திர திறமைகளுக்காக நன்றி. ஊழிய அழைப்புக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள், உங்கள் வார்த்தையை நேசிக்கிறார்கள், ஊழியத்தை நேசிக்கிறார்கள். அதனால் தான் உங்களுக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் அவர்களோடு பேசியதற்காக நன்றி. அந்த வேரை 70 பேர் என்ற அந்த குழுவில் இவர்களை சேர்த்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, அவர்கள் அந்த குழுவிலே ஏற்கனவே இருந்தால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு வெளியே வராதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை 9வது அதிகாரத்திலே பார்த்த அந்த 3 குழுக்களில் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அகப்பட்டுக் கொண்டிருந்தார். அதிலிருந்து இவர்களை வெளியே எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகின்ற அந்த பாத்திரங்களாக மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் உட்பட இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள். இந்த சபை இன்னும் அதிகமாக தேவனுடைய சித்தத்தின்படி செயலாற்ற நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.